மதுமிதா மதுமிதா சொல்லுங்க. அப்புறம் எப்படின்றத லைவா காட்டுங்க. ஓகே, எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் வேணுமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க கேக்குறப்ப மட்டும் கேளுங்க. ஓகேவா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஓகே மேம். தேங்க்யூ மேம். டீம் குட் மார்னிங் டீம். ஸோ நான் சிவசங்கரி. இந்த ஒர்க் உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ஒரு மெடிக்கல் பில்லிங், அதுல உள்ள இன்சூரன்ஸ் ஃபார்ம் இது. ஸோ அதுல உள்ள கரெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுல கேட்குற டீடைல்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இது டேட்டா என்ட்ரி போலதான். ஸோ பாத்தீங்கன்னா அமெரிக்கனோட இன்சூரன்ஸ் ஃபார்மை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா இன்சூரன்ஸ் ஃபார்ம் அப்படின்றப்ப என்ன இருக்கும்? டேட், பேஷண்டோட நேம், அட்ரஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். சோ அத அவங்க கேட்கிற கொஸ்டினை நம்ம அந்த ஃபார்ம்ல இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சு அப்படியே எழுதுற மாதிரிதான். சோ ஒரு பக்கம் ஃபார்ம் இருக்கும், இன்னொரு பக்கம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபார்ம்ல எங்க ஆன்சர் இருக்கு, என்ன ஆன்சர் இருக்கு, எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து ஃபில் பண்ண போறோம். ஆன்சர் இருந்தா ஃபில் பண்ண போறோம், இல்லைன்னா பிளாங்கா விட்டு அக்செப்ட் பண்ணிடுவோம். சோ ஃபார்ம் தனியா இருக்கும், கொஸ்டின் தனியா இருக்கும், ஆன்சர் பாக்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரே பேஜ்ல இருந்துடும். சோ நான் உங்களுக்கு ஃபார்ம் காமிச்சேன்னா அது புரியும். அண்ட் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நல்லாவே பண்ணிடலாம். ஆரம்பிக்கிறதுல இருந்தே நம்ம உன்னிப்பா அதை கவனிக்கணும். இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா இங்கதான் ஆன்சர் இருக்கும். இப்போ நம்பர் 1 கேக்குறாங்கன்னா 1 கொஸ்டின் லெஃப்ட் சைட்ல இருக்குமா ரைட் சைட்ல இருக்குமான்றத பாக்கணும். அதே போல நமக்கு 2 விதமான ஃபார்ம்ஸ் வரும். ஹிப்பா ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு யூபி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் எது ஹிப்பா ஃபார்ம், எது யூபி ஃபார்ம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அம்மா ஒரு நிமிஷம். சிவசங்கரி ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட்னா என்ன, அப்டேட்னா என்ன, ரிஜெக்ஷனா என்னன்றதை கிளியர் பண்ணுங்க. அது ஃபார்ம்ல மேம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபார்ம் காமிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே மேம், சொல்றேன் மேம். 2 டைப் ஆஃப் அக்செப்ட், அப்டேட் 2 டைப். ரிஜெக்ஷன் என்னென்ன ரிஜெக்ஷன் பண்ணுவோன்றத பேசிக்கா சொல்லுங்க. நீங்க ஃபார்ம் ஓபன் பண்றப்ப அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே ஓகே, நான் சொல்றேன் மேம். ஓகே, நான் சொல்லிருந்தேன் ஹிப்பா ஃபார்ம், யூபி ஃபார்ம்னு 2 வகையான ஃபார்ம்ஸ் இருக்கும் நமக்கு. ஹிப்பா ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப கால வாங்கிங்க 1 to 33 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹிப்பா ஃபார்ம்ல. யூபி ஃபார்ம்ல 1 to 81 வரைக்கும் இருக்கும். சோ இந்த 2 வகையான ஃபார்ம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ஹிப்பா ஃபார்ம், இது யூபி ஃபார்ம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து 3 விதமானது பண்ணுவோம். 1 அப்டேட் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்டேட்ன்றது அவங்க கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம டைப் பண்றது அப்டேட். சோ அண்ட் அக்செப்ட்ன்றது பாத்தீங்கன்னா 1 அதுல ஆன்சர் இல்ல அப்படின்னு பிளாங்கா அக்செப்ட் பண்ணுவோம். இன்னொன்னு ஆன்சரை அப்படியே அவங்க டிஃபால்ட்டா கொடுத்திருப்பாங்க, அதை கரெக்ஷன் பார்த்து மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சோ இது ரெண்டுமே அக்செப்ட் தான். அதே போல அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறதும் அப்டேட் தான். அண்ட் டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல கரெக்ஷன் தப்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்ப ஏக்கு பதில் ஓ போட்டிருக்காங்க, 2க்கு பதில் 3 இப்படி போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம கரெக்ஷன் பார்ப்போம் இல்லையா, அதுவும் கரெக்ஷன் பார்த்து நம்ம கரெக்டா போடுறதும் அப்டேட் தான். சோ அப்டேட் 2 வகையா பண்ணுவோம், அக்செப்ட் 2 வகையா பண்ணுவோம். ரிஜெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கேக்குறாங்க, அந்த நேம ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, பட் அந்த நேம் என்னன்றதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மீன்ஸ் அது கிறுக்கி இருக்கு, தெளிவா இல்ல, அழிஞ்சு இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறப்ப அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். சோ இன்னொரு ரிஜெக்ட் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு சம்மந்தமே இல்லாத ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வருது. சோ அதையும் பாத்தீங்கன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். சோ நம்ம ஃபார்ம்ல தெரியாம அழிஞ்சு இருக்கிறது, நமக்கு என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஃபார்ம்ஸ் வரும், அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கே 2 வகையான ஃபார்ம் இருக்கு இல்லையா, யூபி ஃபார்ம், ஹிப்பா ஃபார்ம். ஃபார்ம் வேற கொஸ்டின் வேற கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். சோ அதை நான் ஃபைல்ல காமிக்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ ஹிப்பா ஃபார்மை வந்து ஹிப்பா ஃபார்மா கொடுப்பாங்க, கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா யூபி ஃபார்ம் கொஸ்டின் கேட்பாங்க. சோ அப்ப அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா, அதை ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். அதே போல ஃபார்ம் யூபி ஃபார்ம் கொடுத்து கொஸ்டின் ஹிப்பா ஃபார்ம் கொஸ்டின் கொடுத்தா அதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். சோ இந்த 2 வகையான ரிஜெக்ட் பண்ணணும், 2 வகையான அப்டேட் பண்ணுவோம், 2 வகையான அப்டேட்டும் பண்ணுவோம். சோ இது நான் ஃபார்ம் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல நம்ம என்ன ஃபார்ம்ல இருக்கோ அதை தான் ஆன்சர் பண்ண போறோம் கொஸ்டினுக்கு. சோ சில இதை மட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அது ஒரு 3 இது மட்டும், அதை மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
டேட் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஃபார்மேட்ல வேணாலும் கொடுப்பாங்க ஃபார்ம்ல. நமக்கு டேட் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறப்ப அவங்க என்ன ஃபார்மேட்ல, அதாவது MMDDYY இல்ல DDMMYY இப்படி எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் அந்த ஃபார்மேட்லயே தான் நம்ம அடிக்கணும். ஆனால் இதுல என்னன்னா எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண கூடாது. டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபுல் ஸ்டாப், கமா, ஐஃபனு, ஸ்லாஷ், ஸ்பேஸ், இந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டரும் டேட்ல யூஸ் பண்ணவே கூடாது. அவங்க ஃபார்ம்ல கொடுத்திருந்தாலுமே அதை எடுத்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா அமௌண்ட் சார்ஜஸ்னு கேட்பாங்க. அப்ப அங்க அமௌண்ட் சார்ஜஸ்னு கேக்குறப்ப ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா, அதாவது எப்பவுமே லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருக்கும். சோ அப்படி ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்றப்ப ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ணணும். சப்போஸ் ஃபுல் ஸ்டாப் இல்ல, லைட்டா ஒரு கோடு மாதிரி தெரியுது, அதுவும் லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 500 அப்படின்னு இருக்குன்னா அது 500 கிடையாது, 500, அதாவது 5 ஒரு .00 இல்ல 5 ஒரு ஸ்பேஸ் விட்டு 00 இப்படிதான் நம்ம கொடுக்கணும். அங்க பாயிண்ட் இருந்தா பாயிண்ட் கொடுக்கணும். பாயிண்ட் இல்லாம ஒரு கோடோ இல்ல ஒண்ணுமே கொடுக்காம வெறும் 500ன்னு கொடுத்திருந்தாலுமே நம்ம லாஸ்ட் 2 ஜீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். சோ ஃபுல் ஸ்டாப் இருந்தா ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். அப்படி ஃபுல் ஸ்டாப் இல்லாம கோடோ இல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அதுக்கு நம்ம ஸ்பேஸ் விடணும். மத்தபடி டாலர் சிம்பிள், ஐஃபன், கோலன் இதெல்லாம் இதுலயும் யூஸ் பண்ணவே கூடாது. அமௌண்ட்ல ஒண்ணு ஃபுல் ஸ்டாப் இல்ல ஸ்பேஸ், இந்த 2 ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சோ ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா 9 டிஜிட் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 டிஜிட் கொடுத்திருப்பாங்க, ஒரு கோலன் கொடுத்தோ இல்ல ஒரு ஐஃபன் கொடுத்தோ அடுத்த 4 டிஜிட் கொடுத்திருப்பாங்க. சோ ஜிப் கோடுன்னு கேக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள 5 டிஜிட்டை எழுதணும். அடுத்து ஜிப் எக்ஸ்டென்ஷன் கேக்குறப்ப அடுத்த உள்ள 4 டிஜிட்டை நம்ம போடணும். சோ நம்பர்ஸ்ல தான் இருக்கும். சோ அந்த 5 டிஜிட்டுக்கும் 4 டிஜிட்டுக்கும் இடையில ஐஃபன் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சோ அது இல்லாம தான் நம்ம கொடுக்கணும். அதே போல போன் நம்பர்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரி கோடு, போன் நம்பர்னு பிரிச்சிருப்பாங்க. கண்ட்ரி கோடுன்றது 3 நம்பர், அது பிராக்கெட்ல இருக்கும். சோ நீங்க கண்ட்ரி கோடுன்னு கேட்டா அந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த 3 நம்பரை மட்டும் தான் போடணும். போன் நம்பர்ன்றப்ப அந்த கண்ட்ரி கோடு பிராக்கெட்ல இருக்கிற 3 நம்பர், அதுக்கு பக்கத்துல ஒரு 7 டிஜிட் கொடுத்திருப்பாங்க. சோ அத 10 டிஜிட்டும் சேர்த்து போன் நம்பர்ல கொடுக்கணும், எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாம. சோ இந்த 4 இடத்துலயும் நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சார்ஜஸ்ல மட்டும் ஃபுல் ஸ்டாப்பும் ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல யாருக்காச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, நியூவா இருக்கிறவங்களுக்கும் சரி, டவுட் இருந்தா கேளுங்க இந்த 4 விஷயங்களை மட்டும். மேம் டாட் இருந்தா டாட் வைக்கணுமா இல்ல டாட் இல்லாம கூட கொடுக்கலாமா? டாட் இல்ல, வச்சு டாட் இருந்தா கம்பல்சரி டாட் வைக்கணும். மேம் சப்போஸ் அவங்க எக்ஸ்கியூஸ் மீ, சப்போஸ் அவங்க கொடுக்கிற ஆன்சர்லயே ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அதை எடுத்துனுங்களா இல்ல எடுத்துட்டு தான் கொடுக்கணும், கண்டிப்பா எடுத்துட்டு தான் கொடுக்கணும். ஃபார்ம்ல இருந்தாலும் நம்ம கொடுக்க கூடாது, டிஃபால்ட்டா அவங்க ஆன்சர்ல கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் எடுத்துட்டு தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே மேம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபார்ம்ல வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கவே இருக்காது, ஆனா அவங்க டிஃபால்ட்டா கொடுக்குற ஆன்சர்ல ஃபுல் ஸ்டாப்போட இருக்கும். நம்ம போய் அந்த ஃபுல் ஸ்டாப்பை டெலீட் பண்ணிட்டு தான் அக்செப்ட் கொடுக்கணும். அப்ப அது நமக்கு ஒரு அப்டேட்டா மாறும். சோ என்ன இருக்குதோ அதே போல கொடுத்தா போதும். அதுல ஆமா, என்ன இருக்கோ அதே தான் கொடுக்கணும். டாட் இருந்தா டாட்டோட கொடுக்கணும், டாட் இல்லையா ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். ஆமா, டாட் இல்லனா ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். அது பாத்தீங்கன்னா 2 கோடு, ஒரு லைட்டா கோடு மாதிரி கூட தெரியும். அப்படி அந்த கோடு இருந்தாலும் நீங்க ஸ்பேஸ் தான் விடணும். எப்படி பார்த்தாலும் அமௌண்ட்ல லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒண்ணு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், இல்லனா ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே மேம். மேம் சொல்லுங்க மேம். இப்ப டிஃபால்ட் ஆன்சர்ல அந்த சார்ஜஸ்ல எல்லாம் வருதுல மேம், அப்ப வந்து ஃபார்ம்ல ஃபுல் ஸ்டாப் இல்ல, டிஃபால்ட் ஆன்சர்ல அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அந்த டாட்டை ரிமூவ் பண்ணணுமா? அததான் இப்ப சொன்னேன், ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே மேம். மேம் சம்டைம்ஸ் ஜிப் எக்ஸ்டென்ஷன் வந்து 2 டிஜிட் இல்ல 3 டிஜிட் அது மாதிரி அத கொடுத்துடணும். 2 டிஜிட் 3 டிஜிட் இருந்தா அத கொடுக்கலாம். சரி. அதே போல போன் நம்பர் கேக்குறப்ப கண்ட்ரி கோடு மட்டும் கொடுத்துடுவாங்க, போன் நம்பர் கேட்பாங்க நமக்கு. அப்ப அந்த 3 டிஜிட் கண்ட்ரி கோடு இருக்குல்ல, அதை மட்டுமே நம்ம போன் நம்பர்ல கொடுக்கணும்.
சோ நான் இப்ப ஃபார்ம் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நியூவா வந்தவங்க எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்ட்டு அதுல இருந்து காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? கூகுள் ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஷேர் ஆகுதுமா? ஃபர்ஸ்ட் தெரியல மேம். இல்ல நீங்க வெளியில போயிட்டு உள்ள வாங்க, ஷேர் ஆகுது. மேம் எனக்கும் ஷேர் இல்ல யாருக்கு ஷேர் ஆகலையா அவங்க வெளியில போயிட்டு உள்ள வாங்க, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம டெலிடைப் அப்படின்ற ஒரு லிங்க் உள்ள போய் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சோ அதுக்கு கூகுள்ல போயிட்டு டெலிடைப் TELETYPE டெலிடைப் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும் டெலிடைப்ல. சோ நிறைய டெலிடைப் இருக்கும், பட் இந்த சிம்பிள் பாருங்க 3 பெருசா இருந்துச்சு, சின்னதா இருந்து பெருசாகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கியா, ஃபர்ஸ்ட் இதே தான் வரும் டெலிடைப்னு நம்ம அடிச்சாலே. சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஸ்கிரீன் காமிக்கும். இதுதான் உங்களுக்கான லாகின் ஸ்கிரீன். சோ இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு, சோ அவங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. சோ யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க போடுறப்ப ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரை கரெக்டா போடணும். சோ இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம்ல வந்து எல்லாருக்குமே ஸ்மால் லெட்டர் தான் வரும், TTYINOUORA. அதுக்கப்புறம் கீழே கோடு வரும், சோ அண்டர்ஸ்கோர், இது நடுவுல ஐஃபன் வராது, அதை பாத்துக்கணும். அண்ட் 4 டிஜிட் நம்பர் தனித்தனியா இண்டிவிஜுவலா கொடுப்பாங்க. அண்ட் தென் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. சோ பாஸ்வேர்டு உங்களுக்கு அந்த ஐடிக்கான பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை நீங்க டைப் பண்ணணும். கரெக்டா டைப் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இத கிளிக் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பிக்சர் காமிக்கும். அந்த பிக்சர்ல என்ன செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு சைன் அப் கொடுத்துறாதீங்க, கண்டினியூ கொடுக்கணும். சோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டா போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த சைட்ல கூகுள்ல சேவ் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நான் கர்சரை வச்சு காமிக்கிறேன் பாருங்க, இந்த சைட்ல சேவ் பாஸ்வேர்டு கேட்கும். சோ அப்ப நீங்க ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியது இல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு. அப்படி திரும்ப திரும்ப அடிக்கிறப்ப உங்களுக்கு தப்பு வரலாம். சோ தப்பா நீங்க போட்டுட்டீங்கன்னா எரர் லாகின் வரும். சோ கண்டினியூ கொடுக்கறப்ப இங்க சேவ் பாஸ்வேர்டு கேட்கும். சோ எனக்கு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கேட்காது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அக்செப்ட் ஸ்கிரீன் வரும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஃபார்ம் நமக்கு ஓபன் ஆயிடும். சோ இதுதான் நம்மளோட ஃபார்ம். இது பாத்தீங்கன்னா ஹிப்பா ஃபார்ம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க, இதுதான் ஹிப்பா ஃபார்ம். இதுல 1ல ஆரம்பிச்சு 33 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இது ஃபார்ம். இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ஸ், நம்மளோட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்பாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கும், ஒண்ணு நல்ல டார்க்கா ஒயிட்டா இருக்கும், இன்னொன்னு லைட் கலர்ல இருக்கும். சோ இந்த டார்க்கான கலர் கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு கேட்பாங்க. சோ இந்த லைட் கலர் கொஸ்டின்ஸ் நம்ம டச் பண்ணவே வேண்டியதுல, டார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. நீங்க ஆன்சரை எங்க பண்ணணும்னா இங்க பண்ணணும். இதுல ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இதுதான் 24C. அது ஆன்சரை இந்த ஆன்சர் பாக்ஸ்ல போடணும். நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட் டைம், இங்க 60 செகண்ட் ஓடும். அந்த 60 செகண்ட்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். இது ஹைலைட்டர் பாக்ஸ், எங்க ஆன்சர் இருக்கோ அதை இங்க ஹைலைட் பண்ணி காமிக்கும். சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா யூபி ஃபார்ம். இதுல பாருங்க 1ல இருந்து 81 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இது யூபி ஃபார்ம். அதேதான் இதுல இது கொஸ்டின் நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்றது இருக்கும். இது ஆன்சர் பாக்ஸ், இது ஹைலைட்டர் பாக்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க கொஸ்டின் கேட்கறாங்களா 8 கேட்கறாங்க, அத ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க எல்லோ கலர்ல. சோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கிட்ட நீங்க கரெக்டா இருக்கா, எப்போயும் ஹைலைட்டர் ஆனா நம்பாதீங்க, 95% நம்பலாம், கரெக்டா காமிக்கும். சோ அப்ப நீங்க இந்த ஹைலைட்டரை பார்த்து 8க்கு இதானா, சோ 8ன்னு கேட்டிருக்காங்க, 8க்கு ஆன்சர் இங்க தானே, இதானான்னு பார்த்து நீங்க டைப் பண்ணணும். எப்பவுமே நாங்க கேப்ஸ்ல மட்டும் தான் டைப் பண்ணணும். சோ லாகின் பண்றப்ப நீங்க கேப்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் டைப் பண்ணேன் இல்லையா, இதெல்லாம் நான் எனக்கு அப்டேட்ல போகும். டைப் பண்ணி இங்க ரிஜெக்ட் அக்செப்ட்னு 2 இருக்கு பாருங்க. சோ நீங்க அக்செப்ட கொடுக்கணும்.
சோ அக்செப்டுக்கு ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா என்டர் எழுதிச்சுங்க. அக்செப்டுக்கு ஷார்ட்கட் கீ என்டர். சோ கண்ட்ரி கோடுன்னு கேக்குறாங்க இல்லையா 9E இதுதான் 9ல இதோ இது A இது B C D E நமக்கு கேக்குறது ஈக்கான கொஸ்டின். US இருக்கு அத குடுக்கலாம். அத கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் நம்ம அக்செப்ட் பண்றதா. சோ இப்ப 2 கொஸ்டின்ல ஃபார்ம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி கேட்கும். நீங்க கம்ப்ளீட் அண்ட் லாக் அவுட்டா கம்ப்ளீட் ஆனு கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபார்முக்கு போகும். கம்ப்ளீட் அண்ட் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துருவோம். சோ நீங்க கம்ப்ளீட் தான் கொடுக்கணும். கம்ப்ளீட்டுக்கும் அதுல போயும் கிளிக் பண்ணலாம், இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த கம்ப்ளீட் கொடுத்தாதான் அது ரெண்டும் நமக்கு அப்டேட்டா கவுண்ட்ல எடுத்துப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க 28ல டோட்டல் சார்ஜ் 28ன்றது இங்க இருக்கும். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 28ன்றது இங்க இருக்கு. நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஐசைட் உடனே எங்க போகணும், எங்க ஆன்சர் இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு போயிடணும். சோ 28ல டோட்டல் சார்ஜ் கேக்குறாங்க. இதோ இருக்கு டோட்டல் சார்ஜ். இங்க என்ன இருக்கு 51 ஸ்பேஸ் விட்டு ஒரு கோடு மாதிரி இருக்கு 31 இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருந்தா ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும், இல்லனா ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா. சோ டிஃபால்ட்டா அவங்க ஆன்சர்லயே கரெக்டா கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அக்செப்ட் மட்டும் தான் பண்ண போறேன். சோ அக்செப்ட் பண்ணனா அது எனக்கு ஒரு கவுண்டா போயிடு, இது அக்செப்ட் கவுண்ட்ல போகும். அடுத்தது அமௌண்ட் பெய்டு 29 அமௌண்ட் பெய்டு 0 ஸ்பேஸ் 00 அதேதான் டிஃபால்ட்லயே ஆன்சர் இருக்கு. அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ண போறேன். அடுத்து 30 51 ஸ்பேஸ் 31 அதுவும் அப்படியே இருக்கு, அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 33ல பில்லிங் ப்ரொவைடர் நேம்னு கேட்பாங்க, பில்லிங் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நேம்னு 2 கொஸ்டின் வரும். பில்லிங் ப்ரொவைடர் நேம், ஆர்கனைசேஷன் நேம். ப்ரொவைடர் நேம்னா என்ன, ஒரு பர்சனோட நேம். ஆர்கனைசேஷன் நேம்னா ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி எதோட நேமா வேணாலும் இருக்கலாம். இப்ப இங்க பில்லிங் ப்ரொவைடர் நேம்னு கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து அது ஒரு ஐடியா சொல்றேன் நானு. அதாவது எல்எல்சி முடிச்சது ஹாஸ்பிடல் நியூரோ சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தா கம்பெனி நேம்னு தெரிஞ்சிருது. சப்போஸ் இல்ல நான் அதுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்றேன். PhD சம்திங் குடுக்குறாங்க, அது அப்படி எல்லாம் ஒருத்தவங்களோட கிரெடென்ஷியல் தானே. சோ அத வந்து ஆர்கனைசேஷன் நேம்ல தான் கொடுக்கணும். சோ நான் அதுக்கு தான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல டக் ரிவர் ஹெல்த் அசோசியேஷன் இருக்கு. சோ இத பார்த்தாலே இது நமக்கு ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நேம்னு தெரிஞ்சிடுது. சோ அப்ப இவங்க இதுல டிஃபால்ட்டா குடுக்கறப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். டைம் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள்ல போயிட்டு அதுல என்ன நேம் கொடுத்திருக்காங்களோ அதை செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தெளிவா இமேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட நேமா இருந்தா பர்சனோட இமேஜ் காமிக்கும். ஆர்கனைசேஷன் நேமா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பில்டிங் நேம் இல்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் இமேஜ் அதை காமிக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சொல்லுங்க. இப்ப டோட்டல்ஸ் அதுல கேப் இல்லாம வந்துச்சுன்னா கேப் விடணுமா, வேற தேவையில்லை? கேப் கண்டிப்பா விடணும். இப்ப பாருங்களேன், இந்த ஃபார்ம்ல இந்த கொஸ்டின் கேக்கல இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்களேன். 23000 இருக்கு. இதுல ஃபுல் ஸ்டாப்பும் இல்ல, கேப்பும் இல்ல, கோடும் இல்ல. ஆனா நம்ம குடுக்கறப்ப என்ன செய்யணும்னா 230 ஒரு ஸ்பேஸ் விட்டு 00 தான் கொடுக்கணும். சோ அதே மாதிரி அவுட் சார்ஜஸ் கேக்குறாங்கல்ல மேல, எங்க சார்ஜ் கேட்டாலுமே சரி, எங்க நீங்க சார்ஜ் கேட்டாலும் லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடணும். ஓகே. சார்ஜஸ் அமௌண்ட் எப்ப எங்கதான் இடத்துல கேட்டாலுமே நீங்க லாஸ்ட் 2 டிஜிட் முன்னாடி ஸ்பேஸ் விட தான் செய்யணும். ஓகே. சோ இது பாருங்க 24Dல மாடிஃபையர் லைன் 2. இதுல பாத்தீங்கன்னா லைன் 6 லைன்ஸ் இருக்கும். இப்ப லைன் 2ல ஸ்பேஸ் இல்லனா டாட் கூட கொடுக்கலாம்ல மேம்? கொடுக்க கூடாது, ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். டாட் இருந்தால் மட்டும் தான் டாட் கொடுக்கணும். ஓகே மேம். மேம் சம்டைம்ஸ் கண்டினியூ கேக்குறாங்களா மேம்? ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. இத பாத்துங்க, உங்களுக்கு ஃபார்ம் ஈஸியா முடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 9 அதர் இன்சூர்ட் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. சோ 9ன்றது இது. சோ 9 கேக்குறப்ப 9ல ABCD இந்த கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்து கேட்பாங்க. அப்படி கேக்குறப்ப நீங்க டக்குன்னு 9ன்றப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதுலயுமே ஆன்சர் கொடுக்கவே இல்லை 9ல. உடனே என்ன பண்ணணும், ஃபார்ம்ல கொஸ்டின்ல பாக்கணும் இவங்க டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு. சோ உங்களுக்கு இந்த பிளாங்க்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பாக்ஸ்ல ஆன்சர் இல்ல அப்படின்னு அர்த்தம். பிளாங்க்னு கொடுத்தா ஆன்சர் பாக்ஸ்ல ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம், ஃபார்ம்ல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சோ இவங்க டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுக்கல. அப்ப இவங்களும் டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுக்கல,
ஃபார்ம்லயும் ஆன்சர் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டினா என்டர் பண்ணாம ஆல்ட் பிளஸ் என்டர் இத கொடுத்தோம்னா அந்த ஃபார்மே அப்படியே ஒரே வழியா முடிஞ்சிடும். சோ ஒரு என்டரா கொடுக்க உங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா? சோ அப்ப ஃபார்ம்ல ஆன்சர் இருக்கா, கொஸ்டின்ல டிஃபால்ட்டா அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் என்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் 10B பாத்தீங்கன்னா ஸ்டேட் 10B ஸ்டேட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் 10 இது B. இப்ப நீங்க ஆல்ட் என்டர் கொடுக்க சொல்றீங்க ஓகே, பட் கண்டென்ட்ல வந்து சம்டைம் ஏதாவது டைப் இருந்தா அது வந்து அக்செப்ட் பண்ணுமா அக்செப்ட் பண்ணாதா? நம்ம கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம ஆல்ட் என்டர் கொடுக்கணும். நான் இப்ப என்ன சொன்னேன், எனக்கு வந்து டிஃபால்ட்டாவும் ஆன்சர் எதுவும் கொடுக்கல, ஃபார்ம்லயும் ஆன்சர் இல்ல, சோ அதனால நான் ஆல்ட் என்டர் கொடுத்தேன். ஓகே. சோ அவங்க சப்போஸ் டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்திருந்தாங்கன்னா அதை போய் நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஓ ஃபுல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நான் அதை சொல்றேன் அது மாதிரி வர்றப்ப. சோ இந்த 10B ஸ்டேட்ல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. 10B ஸ்டேட்ன்றது இந்த பாக்ஸ்க்குள்ள ஏதாச்சும் 2 லெட்டர்ஸ் இருக்கும். ஸ்டேட்னாலே 2 லெட்டர்ஸ் தான் இல்லையா? சோ அதுல இருந்தால் மட்டும்தான் 10B ஸ்டேட் கொடுக்கணும். சப்போஸ் நிறைய பாத்தீங்கன்னா நோன்றது அப்படியே அக்செப்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, சோ அதெல்லாம் கொடுக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா 31ல ப்ரொவைடர் ஃபுல் நேம், இதுதான் 31ஓட பாக்ஸ். இந்த 31 பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் நேம் கேட்பாங்க, ஆர்கனைசேஷன் நேமும் கேட்பாங்க. சோ இது இந்த நேம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர் நேம் மாதிரிதான் தெரியுது. அப்படி இல்லைன்னா நான் செக் பண்ண சொன்னால அதை செக் பண்ணிக்கோங்க. சோ ப்ரொவைடர் நேம் அவங்களும் டிஃபால்ட்டா அதை கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இந்த எல்லுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல. சோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பேஸ கொடுத்துட்டு அப்புறமா அக்செப்ட் பண்ணணும். சோ அக்செப்ட் பண்ணா அந்த ஒரு கொஸ்டினோட ஆன்சர் முடியுது, ஃபார்மும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேம் சொல்லுங்க. மேம் 10Bல போய் நோ இருந்தா எதுவுமே கொடுக்க கூடாது மேம், blank. அது நோன்னு இருக்கிறத கொடுக்கவே கூடாது. இதோ இருக்கு பாருங்களேன், இதுதான் 10B. நான் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் 10B. இந்த ஒரு பா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இதுல வந்து ஸ்டேட்ல வந்து 2 லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, NM TJ இந்த மாதிரி 2 லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்பதான் நீங்க 10Bக்கு ஆன்சர் பண்ணணும். அது 10Bல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா நோன்னு வரும், அதை டெலிட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி பிளேஸ் ஸ்டேட் இதையே அப்படியே டைப் பண்ணிருப்பாங்க, அதையும் நீங்க என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இங்க ஏதாச்சும் 2 லெட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்க 10Bல கொடுக்கணும். மோஸ்ட்லி வராது, ரேரு, ஆனாலும் வரும். சரி ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா 24Cல 31st நேம் கொடுத்திருந்தாங்கல்ல மேம், அங்க வந்துட்டு அது क्वेश्चनல வந்துட்டு ப்ரொவைடிங் சைன் ன்னு கேட்டா அது சைனா எடுத்துக்கலாமா இல்ல? எடுத்துக்கலாம். அத நான் சொல்றேன், நான் இப்ப சொல்றேன். 31ல வந்து நான் உங்களுக்கு அத காமிச்சு சொல்றேன், இருங்க வரேன். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. சரி ஓகே. நீ 31ல கேட்டீங்க இல்லையா, இது 31 பாக்ஸ் இல்லையா? சோ இதுல பாத்தீங்கன்னா நேம் எங்க இருக்கு, இருக்கு. ஓகே, இது பாருங்க. இப்ப இது 31 பாக்ஸ் இல்லையா? 31 பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடர் ஃபர்ஸ்ட் ஃபெடரல் டாக்ஸ் ஐடின்றத தனியா கேட்டுப்பாங்க 25ல. சோ அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். சோ அதை இங்க இருக்கிற ஐடியை நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 31ல ப்ரொவைடர் நேம் கேட்பாங்க, அடுத்து ஆர்கனைசேஷன் நேம்னு கேட்பாங்க, ப்ரொவைடர் சைன் கேட்பாங்க, சைன் டேட் கேட்பாங்க, சில சமயங்களே NPA கேட்பாங்க. சோ இந்த 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் நேமுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கு இல்லையா நேம், ஹெலே பெல்லட் MD, இந்த மாதிரி நேம் ஏதாச்சும் ப்ரொவைடர் நேம் இருந்தா அதுல நம்ம கொடுப்போம். சப்போஸ் நேம் இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன் நேம் தான் இருக்கு அப்படின்னா அத ப்ரொவைடர் நேமுக்கு நம்ம blank அக்செப்ட் பண்ணிடணும். அடுத்தது சைன் போட்டிருக்காங்க. சைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதோ இந்த மாதிரி சைன் இருக்கும், இதோ இருக்கு இல்லையா சைன். இந்த மாதிரி சைன் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ப்ரொவைடர் நேம் கேட்டிருக்காங்க, இதோ இருக்கு பாருங்க, ப்ரொவைடர் ஃபுல் நேம்னு கேட்டிருக்காங்க.
பட் ஃபார்ம்ல சைன் தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை மட்டும் ரிஜெக்ட் பண்ணணும். ஏன் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன நேம்ன்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சைனுமே ஒரு நேம தான் சைனா அவங்க போட்டிருப்பாங்க, பட் அதை வந்து உங்களால என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் சைன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோ நீங்க கேட்டீங்க ப்ரொவைடர் சைனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ப்ரொவைடர் சைன்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணணும், ஒய்ன்னு. ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். அப்ப எப்ப எஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள ஏதோ ஒரு ப்ரொவைடர் நேம் இருந்தாலும், இல்ல இந்த மாதிரி சைன் போட்டிருந்தாலும், இல்ல சிக்னேச்சர் ஆன் ஃபைல்னு இருந்தாலும், SOFன்னு இருந்தாலும், சைன்டு பக்கத்துல ஒய்னே இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க ப்ரொவைடர் சைனுக்கு ஆன்சர் ஒய்னு பண்ணணும். சைன்டுன்னு இருந்தா கூட எஸ்னு கொடுக்கணும், ஒய்னு கொடுக்கணுமா மேம்? சிக்னேச்சர் ஆன் ஃபைல்னு இருந்தாலும் ஆமா. SIGNEDன்னு கொடுத்தா அது கூட இல்ல, இது வந்து சைன்ன்றது அந்த ஃபார்ம்ல இருக்கிறது, இது பக்கத்துல ஒய்னு இருக்கும். ஒய்னு இருக்கும். சரி சரி, அந்த ஒய்னு மாதிரி நாங்க இருந்தா பார்க்கல. நீங்க ப்ரொவைடர் சைன்ல ஒய்னு இப்ப வருது, ஒய்னு வருது. அப்படி வந்துச்சுன்னா ஓகே ப்ரொவைடர் மேம். சைன்ல ஒய்னு கொடுக்கணும். ஓகே மோஸ்ட்லி மேம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் வரும், அப்ப நீங்க ப்ரொவைடர் சைன்ல ஒய் கொடுத்துருவீங்க. அடுத்து நேம் வரும், அவங்க கேட்டாங்க ப்ரொவைடர் நேம் வந்தாலும் ஒய்னு கொடுக்கணும். இல்ல சிக்னேச்சர் ஆன் ஃபைல்னு இருக்கும், அப்படி வந்தாலும் ஒய்னு கொடுக்கணும். SOFன்னு வரும், அப்படி வந்தாலும் ஒய்னு கொடுக்கணும். மேம் சமயத்துல இப்போ ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்து சைன்டுன்னு கீழ இருந்தா அது எப்படி மேம் பண்ணனும்? அது சைன்ல வர்றது ஃபார்ம்ல இருக்கிறது. இருங்க நான் சொல்றேன். அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி சைனும் கொடுத்திருக்காங்க. சோ ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்து இந்த மாதிரி சைனும் கொடுத்திருக்காங்க. இப்ப கேக்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் நேம் கேக்குறாங்க. அப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா ப்ரொவைடர் நேம் சைனா தானே கொடுத்திருக்காங்க, அதை நம்ம என்னன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அப்ப நீங்க அதை ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் ரிஜெக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் ஷார்ட்கட் கீ. ஒரு கொஸ்டினை மட்டும் ரிஜெக்ட் பண்ண. சோ ஆல்ரெடி சொன்னா அக்செப்டுக்கு என்டரு, ஒரு ஃபார்ம் ஃபுல்லா அக்செப்ட் பண்றதுக்கு ஆல்ட் என்டர். அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை மட்டும் ரிஜெக்ட் பண்ண கண்ட்ரோல் பிளஸ் என்டர். ஒரு ஃபார்ம் ஃபுல்லா ரிஜெக்ட் பண்றது, அது எந்தெந்த ஃபார்ம்ன்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஃபார்ம் முடிக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர், இந்த 3 கீயும் சேர்த்து பண்ணீங்கன்னா அது ஒரு ஃபார்மையே ரிஜெக்ட் பண்றது. சோ இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆன் ஃபைல்னு இருக்கும். இந்த மாதிரி சிக்னேச்சர் கிறுக்கியும் இருப்பாங்க. அப்ப ப்ரொவைடர் நேம் கேட்டாலும் அப்பயும் நீங்க என்ன பண்ணணும், ரிஜெக்ட் தான் பண்ணணும். சோ சில சமயம் நேமும் கொடுத்திருக்காங்க, சைனும் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது, யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். நேம் கொடுத்திருக்காங்க, சைன் கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் ப்ரொவைடர் நேம்னு கேக்குறாங்க. நேம் கொடுக்கணும், நேம் டைப் பண்ணனும். நேம் டைப் பண்ணனும். ஓகே, ஏன்னா அதுலதான் நேம் இருக்கு இல்லையா? சோ நம்ம நேமை டைப் பண்ணிடுவோம். அடுத்து ப்ரொவைடர் சைனுக்கு ஒய் கொடுத்துடுவோம். ஆர்கனைசேஷன் நேம் கேட்டாங்கன்னா அங்க பிளாங்க் அக்செப்ட் கொடுத்துடுவோம். டேட்னு கேக்குறப்ப 010225 இந்த ஸ்லாஷ்லாம் எடுத்துடணும். ஓகேவா? 31 கிளியரா இருக்கீங்கல்ல மேம்? சம்டைம்ஸ் சைன் மட்டும் கொடுத்துருக்கிறப்போ அது அங்க டிஃபால்ட் ஆன்சர்ல வந்து நேமா கொடுத்துருக்காங்க அந்த சைனையும், அப்போ என்ன பண்ணும் மேம்? அதான் நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதை டெலிட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே, அது அப்படியே ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே. சரி, ஓகே. அதாவது ப்ரொவைடர் நேம்ல, ப்ரொவைடர் சைன்ல ஆல்ரெடி எப்பயும் போல ஒய் கொடுத்த வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முக்கே போயிடலாம். சோ அடுத்தது பாருங்க, இத ஒண்ணு கவனிங்க. இப்ப இந்த 21 ICD இண்டிகேட்டர். சோ இந்த 21 கேக்குறப்ப இந்த 21ல உள்ள ICD இண்டிகேட்டர் எப்பவுமே 0 வரும். சோ 0 கொடுத்து நம்ம என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ABCDEFGH இது L வரைக்கும் கேட்பாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும், ஏல மட்டும் தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க, மத்த எதுலயுமே என்ன பண்ணல, ஆன்சரே இல்ல. சோ ஃபார்ம்ல உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல, இது ஃபுல்லா தான் ஆன்சர் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இதுல ஃபுல்லா ஆன்சர் இல்ல, நீங்க ஒரு எட்டரா தட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். சோ டயாகோட் ஏக்கு
R50.9 இருக்கு. சோ அதை டிஃபால்ட்டா கொடுத்துட்டாங்க, அதை நம்ம என்டர் தட்டிட்டோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிசி இதுல எதுலயுமே ஆன்சர் இல்ல. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கொஸ்டின்ல ஆன்சர் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்களான்னு நீங்க பாக்கணும். அப்படி பாக்குறப்ப இங்க எல்லா இடத்துலயும் பிளாங்க் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த நேரம் நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்து ஃபார்ம் முடிச்சிடலாம். அதே போல பாருங்க, இது ரெவன்யூ கோடு லைன் 3. சோ இது யூபி ஃபார்ம் இல்லையா, இதுதான் 42. இதுல ரெவன்யூ கோடு இதுதான், லைன் 3 இதுதான். சோ இப்படி கேக்குறப்ப இந்த லைன் 3ல தான் ஃபுல்லா கேட்பாங்க. சோ இந்த இது லைன் 3ல வராது, இது வந்து கீழே லாஸ்டா வர வேண்டியதை லைன் 3ல கொடுத்துருக்காங்க. சோ இதை நீங்க லைன் 3ல கொடுத்துடாதீங்க. சோ லைன் 3ன்னு இருக்கிறப்ப எங்கேயுமே லைன் 3ல ஆன்சர் இல்ல, இவங்க டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. HCPSC கோடுல டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது பக்கத்துல பிளாங்க்னு இல்ல. சோ அப்ப நம்ம அந்த கொஸ்டினை மட்டும் கிளிக் பண்ணி அதுல அன்வான்டா கொடுத்துருக்கிறத டெலீட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். அதே போல திரும்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சார்ஜஸ்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இந்த பக்கம் பிளாங்க் இல்ல பாருங்க. சோ இதையும் போய் கிளிக் பண்ணி இதுல உள்ளதையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு இதையும் அக்செப்ட் கொடுத்துட்டு இப்ப எதுலயுமே ஆன்சர் டிஃபால்ட்டா இல்லன்றப்ப நம்ம ஆல்ட் என்டர் கொடுத்து முடிச்சுக்கலாம். சோ ஒருத்தவங்க இடையில கேட்டீங்க இல்லையா, அவங்க ஆன்சர் கொடுத்ததுனா என்ன பண்றது அப்படின்னு, இப்படிதான் அந்த கொஸ்டினை மட்டும் போய் நம்ம கிளிக் பண்ணி அதுல உள்ள ஆன்சரை நம்ம டெலீட் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் அப்புறமா கொடுக்கணும். ஓகே மேம், அதுல ஒரு டவுட், அந்த கொஸ்டின்ல ரீப்ரைஸ்டு அமௌண்ட்னு சொல்லி சில இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி கேக்குறாங்க, அங்க வந்து ரீப்ரைஸ்டு அமௌண்ட் வராது. ஓகே மேம், அது அப்படி இருக்கிறதா இருந்தா எங்க மேம் இருக்கும்? அது இது வரைக்கும் வந்தது இல்லப்பா. ஓகே மேம், இது பாருங்களேன், 10B ஸ்டேட் கேட்டிருக்காங்க நமக்கு, இங்கதான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நீல கலர் பிளிங்க் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த நீல கலர் பிளிங்க் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டதா அர்த்தம். நீங்க இப்ப இதை என்ன பண்ணா டெலீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணணும். அப்படி டெலீட் பண்ணி அக்செப்ட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அப்டேட்ல போகும். 10D கிளைம் கோடு, இதுதான் 10D கிளைம் கோடு, இதுல ஆன்சர் இல்ல, பட் இங்க நீல கலரா பிளிங்க் ஆகுது. சோ இதை நீங்க டெலீட் பண்ணிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணா அதுவும் உங்களுக்கு ஒரு அக்செப்ட்ல போகும். சோ அந்த மாதிரி நீல கலர்ல பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஆன்சர் இல்லாதப்ப நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. சோ இது பாருங்க, ப்ரொவைடர் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, நேமும் இருக்கு, சிக்னேச்சர் ஆன் ஃபைலும் இருக்கு. சோ நம்ம நேம மட்டும் டிஃபால்ட்டா கரெக்டா இருக்கு, சோ என்டர் பண்ணிடுறோம். சோ ஃபார்ம் முடிச்சிருச்சு அந்த ஃபார்ம். அதோட இது பாருங்க, அவுட் சைட் லேப் சார்ஜ் இங்கதான் இருக்கு, இதுதான் அவுட் சைட் லேப் சார்ஜ். இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 0.00 வரும், இல்லைன்னா 0.00 வரும். சோ இப்ப இதுல ஒண்ணுமே இல்ல, சோ பிளாங்க் அக்செப்ட் பண்ணிடுறோம். சோ இது போல இதுல என்ன இருக்கோ நம்ம அதை கொடுக்கணும். 17 குவால் இங்க இருக்கும், இதுதான் 17, இது குவால். நீங்க இதுல ஒண்ணு கவனிக்கணும், எப்பவுமே நம்ம கொஸ்டின் நம்பரோட வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் இல்லாம ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த 3 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின், ரெஃபரிங் பிசிஷியன் ORG நேம், அது பாத்தீங்கன்னா இந்த 17ல இங்க இருக்கும், அதுதான். சோ கொஸ்டின் நம்பர் இல்லாம வர்றதுல இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் போடுவோம். இங்க ஒரு நேம் இருக்கும், அது போல இங்க வந்து நேம் தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது. 17ல நேம் வேணாலும் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் நேம் மாதிரி இருக்கலாம், அது எது இருந்தாலும் இதுல நம்ம கொடுத்துடணும். சோ ஏன்னா இது ரெஃபர் பண்றவங்க தான், யார் வேணாலும் ரெஃபர் பண்ணிருக்கலாம். சோ அப்படி அங்க ஆன்சர் இல்ல, சோ நம்ம அக்செப்ட் கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 17A குவாலிஃபையர் இந்த பாக்ஸ்ல இருக்கும், இதுலயும் ஆன்சர் இல்ல, சோ பாக்ஸ் பிளாங்காவே விட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். 17A ஐடி இந்த பாக்ஸ். சோ 17 கேட்டாங்கனாலே இது 4 தான் இங்கதான் கேட்பாங்க, இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். 17 ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ், இது 4 தான் கேட்பாங்க, இது 4க்குள்ளதான் ஆன்சர் இருக்கும் அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 17 ரெஃபரிங் பிசிஷியன் NPA. சோ இதுதான் இந்த பாக்ஸ்க்குள்ள NPA உங்களுக்கு தெரியும், 10 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். சோ அவங்க பாருங்க 17 டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை டெலீட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். சோ இந்த ஃபார்ம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிட்டு அடுத்தது வரும், அடுத்த ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்க, பேஷண்ட் ஜிப் எக்ஸ்டென்ஷன் 5ல கேட்டிருக்காங்க. சோ 5ன்றது இதுதான். சோ மேல பாருங்க 5ன்றது இதுல இருந்து ஆரம்பிக்கும். பேஷண்டோட அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோடுன்றது ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இல்லையா, ஜிப் எக்ஸ்டென்ஷன்றது அடுத்த 4 நம்பர்ஸ் வரும். சோ இதுல இல்ல, அப்ப என்ன பண்ணணும், ஜிப் எக்ஸ்டென்ஷன் இடத்துல நம்ம பிளாங்கா விட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன் நம்பர் இங்க இருக்கும்.
சோ அதுவும் இல்ல, பிளாங்கா தான் அக்செப்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்க, இது 24 D ல மாடிஃபையர் லைன் 1 லைன் 1. சோ லைன் 1ன்றப்ப இதுதான். இதுல 24 D மாடிஃபையர் 1. சோ யூபி ஃபார்ம்ல வந்து நம்ம மாடிஃபையர் கிடையவே கிடையாது. ஹிப்பா ஃபார்ம்ல மாடிஃபையர் உண்டு. சோ இது நிறைய பேர் எங்க டீம்லயே குழப்பிக்கிறாங்க, யூபி ஃபார்ம் ஹிப்பா ஃபார்ம். யூபி ஃபார்ம்ல மாடிஃபையர் கிடையவே கிடையாது. மாடிஃபையர் ஒன்னே கிடையாது, அதை மறந்துடுங்க. ஆனா ஹிப்பா ஃபார்ம்ல மாடிஃபையர் உண்டு. சோ இதுல RH இருக்கு, கரெக்டா கொடுத்திருக்காங்க, அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறோம். சோ மாடிஃபையர் 2, 3, 4க்கு 4 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த 4 பாக்ஸ்ல அடுத்தடுத்த பாக்ஸ்ல ஆன்சர் இல்ல. சோ பிளாங்காவே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதோட லாஸ்டா பாத்தீங்கன்னா 24H EPSD கிட்ட போயிடுச்சு. சோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறது மேக்சிமம் ரைட்டா தான் இருக்கும். நீங்க ஆனா அதையும் நம்பாதீங்க. இது பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் இல்ல. நீங்க இன்னொன்னு கவனிச்சா தெரியும், ஒரு கொஸ்டின் நமக்கு கேக்குறாங்கன்னா அதோட ஆன்சரை வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா அதை ப்ளூ கலரா மாறிக்கும். இது அக்செப்ட் பண்ணனா ப்ளூவா மாறும். இதுவே நம்ம ஒரு கொஸ்டினுக்கு அப்டேட் பண்ணா கிரீனா மாறும். சோ அதை வச்சு நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்களா அக்செப்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். சோ 24Hலயும் எதுவும் இல்ல, பிளாங்க் அக்செப்ட். குவால், இதுல குவால்ன்றது எப்பவுமே 2 டிஜிட் தான் மேக்சிமம் வரும், DQ DN அந்த மாதிரி. அதுவும் இல்ல, பிளாங்க் அக்செப்ட். ப்ரொவைடர் ஐடி மேல இருக்கு. சோ அது கரெக்டா இருக்கு, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறோம். சோ அடுத்தது கொஸ்டின் NDC லைன். NDC லைன்ன்றது பாத்தீங்கன்னா லைன் 1ல NDCன்னு கேட்டாங்கன்னா இங்க இருக்கும் NDC லைன். நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல N4ன்னு ஆரம்பிச்சு ஒரு 13 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். அது பக்கத்துல UN இல்ல ML ME இந்த மாதிரி யூனிட் இருக்கும். அதுல 1.0 2 5.00 அந்த மாதிரி குவான்டிட்டி இருக்கும். சோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம NDC லைன்ல இப்ப கொடுக்கணும். முன்னாடி தனித்தனியா கொடுப்போம், இப்ப NDC லைன்லயே அதை எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். பட் இங்க NDC லைன் இல்ல. சோ அதனால அதை என்ன பண்ணணும், பிளாங்கா தான் அக்செப்ட் பண்ணணும். சோ ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்த ஃபார்ம் வரும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதேதான், 24 லைன் 1ல C ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ Cன்றது இது, அங்க ஆன்சர் இல்ல, பிளாங்க் அக்செப்ட். இப்ப பாருங்க, இதுல திரும்ப மாடிஃபையர் 1 2 3 4 தான் கேட்பாங்க. இதுல எதுலயுமே ஆன்சர் இல்லன்னு தெரியுது இல்லையா? அப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்க போறாங்களோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை பண்ணிடலாம். சோ இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த கிரே கலர் இருக்கிறத நம்ம டச் கூட பண்ணக்கூடாது. 24E அது கரெக்டா இருக்கு ஆன்சர் கொடுத்தது. சோ இங்க பாருங்களேன், இப்ப இந்த சார்ஜஸ் பாருங்க 50 ஒரு கோடு போட்டு 00 கொடுத்திருக்காங்க. பட் அவங்க ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 15.00 இருக்கு. இத ஒருத்தவங்க கேட்டீங்க இல்லையா? சோ இத என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட நம்ம டெலீட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துதான் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா ஃபார்ம்ல பாயிண்ட் இல்ல, அவங்க பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இது கொடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க நமக்கு முன்னாடி இதை ஆன்சர் பண்ணிருப்பாங்க, அவங்க தப்பா கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். சோ அந்த பாயிண்ட எடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அக்செப்ட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது அப்படியே வரும். இது பாருங்க, ப்ரொவைடர் ஐடி மேல வந்து கேக்குறது ப்ரொவைடர் ஐடி கேட்பாங்க, கீழே NPI கேட்பாங்க. சோ ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்காங்க ப்ரொவைடரும் NPIயும். மேலையும் ஒரு நம்பர்ஸ் ஏதோ ஒண்ணு கொடுத்து கீழையும் கொடுத்தாங்கன்னா தான் மேல உள்ளதை ப்ரொவைடராவும் கீழே உள்ளதை NPIயாவும் எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க NPI தான் எடுத்துக்கணும். அலைன்மெண்ட் மாறி மேல வந்திருக்குது. மேல ஒரு லைன்லயும் கீழே ஒரு லைன்லயும் ஆன்சர் கொடுத்தாங்கன்னா மேல உள்ளது ப்ரொவைடர் கீழே உள்ளதை NPIயா எடுத்துக்கணும். ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு அப்படின்னா அதை நீங்க NPIயா தான் எடுத்துக்கணும். சோ ஆனா அவங்க என்ன டிஃபால்ட்டா ஆன்சரே ப்ரொவைடர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அதை நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். அதை போயிட்டு நீங்க ப்ரொவைடர்ல கொடுக்க கூடாது. சோ நெக்ஸ்ட் NDC லைன் கேக்குறாங்க. NDC லைனுக்கு இங்க ஆன்சர் இருக்காது, இல்ல, ஏன்னா NDC லைன் இங்க தானே வரும். சோ அதை நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க கொஸ்டின் நம்பரே இல்ல, ப்ரிஃபிக்ஸ் சப்மிட்டட் பிளாக் அப்படின்னு ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பரே இல்ல, அப்ப நம்ம எங்க போய் ஆன்சர் தேட முடியும்? ஆனா இது நம்ம ஃபார்ம் தான், இது நம்மளோட ஃபார்ம் தான், இது நம்மளோட கொஸ்டினும் தான். சோ அந்த நேரம் நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்து அந்த ஃபார்ம் முடிச்சிடலாம். நீங்க ஒன்னொன்னா என்டர் கொடுக்க வேண்டியது இல்ல. ஓகேவா? சோ அடுத்து நெக்ஸ்ட் இத கவனிங்க. 32ல ஃபெசிலிட்டி நேம் கொடுத்திருக்காங்க. 32 பாக்ஸ் இதுதான், நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். 32 பாக்ஸ் இதுதான். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 விதமான அட்ரஸ் வரும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஃப்ரம் ஒரு அட்ரஸ் டு ஒரு அட்ரஸ்.
சோ இதுல ஃப்ரம் டு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, நார்மலா ஃபெசிலிட்டி நேம் தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல ஆன்சர் பண்ணக்கூடாது, இத ஜஸ்ட் ஒரு என்டர் தான் கொடுக்கணும். அடுத்தது ஃபெசிலிட்டி அட்ரஸ், நார்மலான அட்ரஸ் கேக்குறாங்க. சோ இதுல ஃப்ரம் டு அட்ரஸ் தான் இருக்கு. சோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், blank accept. ஃபெசிலிட்டி சிட்டிக்கும் blank accept, ஸ்டேட், zip கோட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், blank accept பண்ணிட்டு இப்ப பாருங்க ஃப்ரம் origin நேம்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இங்க ஃப்ரம் டு தான அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் நம்ம ஆன்சர் பண்ணோம், ஃப்ரம் origin நேம். இப்ப கரெக்டா கொடுத்திருக்காங்களா பாருங்க, கேபிட்டல், போஸ்ட், அக்யூட். ஆனா பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இவங்க அதை பண்ணல. சோ நம்ம அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு தான் அக்செப்ட் கொடுக்கணும். பிராக்கெட் இல்லாம கொடுக்க கூடாது. அக்செப்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ். அட்ரஸ்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, செகண்ட் லைனு. சோ கரெக்டா இருக்கு. இன்னொன்னு கவனிங்க, ஃபார்ம்ல வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கு, ஆனா நம்ம என்ன கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுக்கணும் ஆன்சரை. சோ இத அக்செப்ட் பண்ணிடுங்க. அப்படி சிட்டியும் கரெக்டா, சாக்ரமெண்டோ கொடுத்திருக்காங்க, அதையும் அக்செப்ட் கரெக்டா பண்ணிடுங்க. ஸ்டேட்டும் கரெக்டா இருக்கு, ஜிப் கோடும் கரெக்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க இல்லீங்களா? இல்ல, நான் சொன்னது வந்து 4 இடத்துல மட்டும் தானே சொன்னேன். அப்படிங்களா? இதுக்கு இங்க வந்தா கொடுக்கணும். மத்த எல்லா இடத்துலயும் கொடுக்கலாம், மத்த எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் கொடுக்கலாம். மேம் அதுல சிட்டிக்கு பக்கத்துல கமா கொடுத்திருக்காங்க. சோ சிட்டில வந்து நம்ம கமா மென்ஷன் பண்ணணும், கொடுக்க வேணாம். இது வந்து சிட்டியும் ஸ்டேட்டையும் பிரிச்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த கமா கொடுத்திருக்காங்க. சோ அத நீங்க கொடுக்க வேண்டியது இல்ல. ஃபெர்டிலிட்டி அது அந்த இடத்துல ஒரு பர்சன் நேம் மாதிரி வருது. இதுல வந்து எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 32 பாக்ஸ பொறுத்த வரைக்கும் நேம்னு கேக்குறப்ப அதுல ஆர்கனைசேஷன் நேம், ப்ரொவைடர் நேம், அதை நீங்க தனித்தனியா பார்க்க வேண்டியது கிடையாது. 32 பொறுத்த வரைக்கும் இதுல ஃப்ரம் டு வர்றது இல்ல மேம், ஆர்டினரியா வரும்போது ஆர்டினரியா வந்தாலுமே தான்ப்பா 32 பாக்ஸ்ல நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பர்சன் நேம் வந்தா கொடுத்துடலாம். ஆமா, ஏதோ ஒரு நேம் வந்தா கொடுக்கலாம். அது பர்சன் நேமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபெசிலிட்டி நேம்னு கேக்குறப்ப அது எந்த நேமா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, சில சமயம் டாக்டர்ஸ் அது மாதிரி எம்டி, பிஹெச்டி அந்த மாதிரி எல்லாத்தையும் அது அப்படியே கொடுத்துடலாம். ஓகே மேம். இது பாருங்க, 2 ஓட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. 2 ஓட அட்ரஸ்ன்றது 2ல செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2 ஓட நேம். அது 2 ஓட நேம் கேட்கவே மாட்டாங்க நமக்கு எப்பவுமே. 2 ஓட அட்ரஸ் செகண்ட் லைன் கரெக்டா இருக்கு, அது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க கேட்டீங்க 2 சிட்டில சாக்ரமெண்டோ கொடுத்து லாஸ்ட்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருக்காங்க. பட் அந்த ஃபுல் ஸ்டாப் நம்ம கொடுக்க கூடாதுதான், டெலீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்ல ஜிப் கோடு இருக்கு, ஜிப் எக்ஸ்டென்ஷன் இல்ல, அப்படியே blank accept. அடுத்தது பாத்தீங்கன்னா 32ல ஏபி 2 காலத்தை பிரிச்சு ஏவை என்பி ஐடியாவும் பிஏ மேம் சம்டைம்ஸ் பிக்கப்னு கேக்குறாங்களா மேம், அதுக்கு என்ன மேம் பண்ணனும்? நான் சொல்றேன். சோ இது ரெண்டுத்துக்குமே ஃபெசிலிட்டி ஐடிக்கும் இல்ல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம். சோ 32 கவனிங்க, புரிஞ்சுக்குங்க. இத ஒண்ணே கவனிச்சிடுங்க, நான் அடுத்தது சொல்றேன். இப்ப இன்சூர்ட் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க 4ல. 4 இது ஒரே ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. இது அடுத்தது வராதுல. சோ இன்சூர்ட் நேம்னு கேக்குறப்ப இங்க சேம்னு இருக்கு, இத குடுக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். குடுக்கலாம், சேம்னு டைப் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணலாம். சோ இப்ப கேளுங்க மேம், அந்த 4 இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் சேர்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, அது எந்தெந்த இடம்லாம் குடுக்க கூடாதுன்னு சொன்ன? 4 இடம். 4 இடத்துல குடுக்க கூடாது. அந்த இடம் எதுலாம்? டேட்ல, ஜிப். ஒரே ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் பாருங்க, இந்த ஃபார்மை கவனிங்க. 24ல ஃப்ரம் டேட்ல லைன் 5 கேக்குறாங்க. சோ லைன் 5 அப்படின்றப்ப இத ஃபுல்லா தான் அப்படியே கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏபி சிடி ஃப்ரம் டேட் டு டேட், இப்படி ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா தான் வரும். சோ நீங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா நமக்கு ஆன்சர் எதுலயுமே இல்ல. சோ நீங்க அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபார்ம்ல செக் பண்ணலாம் ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு. இது கொஞ்சம் தான் கேக்குது, திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆன்சர் கொடுத்திருக்காங்களா பாருங்க. ஆன்சர் கொடுக்கவே இல்லை, எல்லாமே பிளாங்க்னு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துடலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன். அது போல இது பாருங்க 11ல குரூப் குரூப் ஐடி ஜிஆர்பி நம்பர் இதுதான். சோ இதோட ஆன்சரை நம்ம இருக்கு டிஃபால்ட்டா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 11 கேட்டாலே இது ஃபுல்லா தான் 11 ABCD தான் கொடுப்பாங்க. சோ இது ஃபுல்லாவே ஆன்சர் எதுலயுமே மத்த எதுலயுமே ஆன்சர் இல்ல.
அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அப்படியே கொடுக்கலன்னா நீங்க உடனே ஆல்ட் என்ட்ரி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 செகண்ட்ல முடிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி தரேன். சோ இப்ப கேட்டீங்க இல்லையா, ஓகேவா? இப்ப ஒருத்தவங்க கேட்டீங்க இல்லையா, இத ஒருத்தவங்க கேட்டீங்க பாருங்க. இல்ல இத ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரொவைடர் நேம்ல இங்க சைன் இருக்கு, ஆனா அவங்க நேம் கொடுத்திருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும்னு. அப்ப நீங்க ரிஜெக்ட் தான் பண்ணணும். ஏன்னா இந்த சைனை நம்ம என்ன நேம்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு நேம் கொடுத்திருக்காங்க, அது நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. அப்ப ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். 1 செகண்ட் மேம். சரி, ஓகே. இப்ப பாக்ஸ் நம்பர் 32ல வந்து எனக்கு வந்தது யூனிவர்சிட்டி ரெண்டு வாட்டி வந்துச்சு. அது என்னமா பண்றது? யூனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ்னு மேல வரும், கீழே யூனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ்னு வரும் இல்லையா? அத நேம்ல ரெண்டுத்தையுமே நேம்ல தான் கொடுக்கணும். யூனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து அத ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்தது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ கொடுக்கணும். பட் அது ஓஆர்ஜி தான கொடுக்க முடியும் மேம். 32 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் நான் எதையும் பார்க்காதீங்க, அதுல இருக்கிறத கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே மேம், ஒரே டவுட். அந்த நேம் முடிஞ்ச 32 பாக்ஸ்ல நேம் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்களா, அது நம்ம எப்பவுமே வைக்க கூடாதா? அப்படினா அது வந்து கிரெடென்ஷியல், இந்த எம்டி, இந்த பிஹெச்டி இந்த மாதிரி கொடுக்கறப்ப ஃபுல் ஸ்டாப் இருக்கும், அத கொடுக்கணும். மத்தபடி அந்த நேம்னு பிரிச்சு காமிக்கிறதுக்கு கமாலாம் கொடுத்திருப்பாங்க, அத கொடுக்க கூடாது. அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும், அதை பார்த்து புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் நம்ம. ஓ சரி சரி. கம்ப்ளீட் ஆகும்போது நேம் கம்ப்ளீட் ஆகாம இருக்க மாதிரி இருந்தா கமா கொடுத்திருந்தாங்கன்னா கொடுக்க கூடாது, அப்படிதானே? எனக்கு புரியல நீங்க கேக்குறது. இல்லப்பா, ஒரு நேமோ இல்ல ஏதோ ஒண்ணு கொடுத்து அது பக்கத்துல எம்டி, பிஹெச்டி, எல்எல்சி இந்த மாதிரி எல்லாம் கிரெடென்ஷியல் கொடுக்கறப்ப கமா எல்லாம் கொடுப்பாங்க. எம்டின்னு முடிஞ்சு எம் பக்கத்துல ஒரு டாட், டி பக்கத்துல ஒரு டாட் கொடுப்பாங்க. அதுல மேம் 2 பேர் நடுவுல கமா வந்தா குடுக்குமான்னு கேக்குறாங்க மேம். 2 பேர் நடுவுலனா இப்ப கிம்மு வில்லியம்ஸ் 2 பேர் வந்தா அத குடுக்கணும். அது ஒரு நேம் வந்து ஒரு கமா வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ கொடுத்து இன்னொரு நேம் கொடுக்கணும். ஓகே, அதுல குடுக்கதான் செய்யணும் கண்டிப்பா. இப்ப இடையில ஒரு டெஸ்ட் கூட வச்சாங்க, அதுல அந்த கமா நீங்க ஸ்பேஸ் இருந்து ஸ்பேஸும் குடுக்கலன்னா அது அப்படியே எரர்ல வரும். லாஸ்ட்ல பிஎல்சின்னு முடிஞ்சுனா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க, அதுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அது குடுக்கதான் செய்யணும், இருந்தாலும் நான் அதை கரெக்டா கேட்டுட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேம், அது ரொம்ப டவுட் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன உடனேதான் அந்த டவுட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி அதுல இருக்க மாதிரி அப்படியே அடிச்சுட்டு தான் இருந்தேன். இல்ல நானே இப்ப குடுத்துட்டு தான் இருக்கிறேன், ஆனா இப்ப நீங்க கேட்கவும் எனக்கு அது டவுட் வருது. நான் அதனால ஒரு டைம் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நான் குடுக்கறேன், சொல்றேன் மேம் கிட்ட கேட்டுட்டு. அப்புறம் இன்னொரு ரீ அமௌண்ட்னு வருது இல்ல மேம், அது வந்துட்டு அக்செப்ட் கொடுக்கணுமா மேம், ரிஜெக்ட் கொடுக்கணுமா மேம்? என்ன அமௌண்ட்? அந்த ரீ அமௌண்ட்னு சொல்லிட்டு நிறைய வருது மேம். அது வந்து நான் காமிக்கிறேன். ஒரு சில ஃபார்ம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், எந்தெந்த ஃபார்ம் நம்ம ஆல்ட் என்ட்ரி எல்லாம் கொடுக்கணும்ன்றத அத நான் காமிக்கிறேன், அத பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டீங்க இல்லையா எங்கெங்க ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு. ஆமா மேம், சொல்லுங்க மேம். சோ ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா டேட்ல கொடுக்க கூடாது, ஜிப் கோடு, ஜிப் எக்ஸ்டென்ஷன், போன் நம்பர், இந்த 4த்தையும் கொடுக்கவே கூடாது. ஓகே மேம். அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா, அமௌண்ட்ல சார்ஜஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பும் ஸ்பேஸுக்கும் மட்டும் தான் அலோடு. மத்த எல்லா இடத்துலயும் என்ன வந்தாலும் அதை நீங்க கொடுக்கலாம். ஓகே மேம். சோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க ஆல்ட் என்ட்ரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். மேம் ஒரு டவுட். சொல்லுங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கப்புறம் சார்ஜஸ்க்கு 00 ஆட் பண்றோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா? ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் மட்டும் தான் விடணும், ஃபுல் ஸ்டாப் இல்லனா தான் நீங்க ஸ்பேஸ் விடணும். அதாவது 220.00ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து 220.00 அப்படியே கொடுத்துடணும். 220 ஸ்பேஸ் பாயிண்ட்னு கொடுக்க கூடாது, அப்படிதானே? கொடுக்க கூடாது. இது எனக்கு தெரியாது, தப்பா என்டர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ ஃபார்ம் சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் சார், 2 ஃபார்ம் சொன்னீங்கல்ல, 2 ஃபார்முக்குமே வந்து சார்ஜஸ் வந்து ஒரே மாதிரி வருமா? ஆமா ஆமா, 2 ஃபார்முக்கும் ஒரே மாதிரி தான் நான் சொன்னது. அதாவது பாயிண்ட் வந்தா பாயிண்ட், ஸ்பேஸ்னா ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஆமா,
ஓகே மேம், தேங்க் யூ மேம். இந்த 26 பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர் போறது வருதுல மேம், ஆமா அதுல ஒரு 10 டிஜிட் நம்பர் ஹைஃபன் போட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் வருது. ஹைஃபன் எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது, கொடுக்கணும் தான். அதுல அந்த அக்கௌண்ட் நம்பர்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட் நம்பர் வரும், இல்ல 4 டிஜிட் நம்பர் வரும். அப்புறம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அடுத்து ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு இடையில நீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். ஒரு ஸ்பேஸ். சோ மத்தபடி ஹைஃபன் இன்னொன்னு ஸ்டார் கூட சில நேரம் இருக்கும். அந்த ஸ்டார் எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்யணும். ஓகே. அது போல மொபைல் நம்பர்லயும் ஒரு சில டைம்ல வந்துட்டு எக்ஸ் அந்த மாதிரி வருது மேம். அத கொடுக்க கூடாது. மொபைல் நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 டிஜிட் நம்பர் மொபைல் நம்பர்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் இல்லையா? இது வந்து நீங்க சொல்றது வந்து யூபி ஃபார்ம்ல செகண்ட் கொஸ்டின்ல வரும். எஸ் மேம். அப்ப அந்த 10 டிஜிட் நம்பரை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அந்த எக்ஸ கொடுத்தா அடுத்த உள்ள நம்பரை நீங்க கொடுக்க வேண்டியது இல்ல. ஓகே மேம். ஓகே. சோ இது பாருங்களேன், ஆல்ட் என்ட்ரி நீங்க எந்தெந்த ஃபார்ம்ல எல்லாம் அப்படியே நீங்க ஆல்ட் என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ப்ரிஃபிக்ஸ் சப்மிட்டட் ஃபிளாக்னு ஆரம்பிக்குது. நம்ம ஃபார்மை கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் சப்மிட்டட் ஃபிளாக்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எதையுமே செக் பண்ணாம ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோ பேமெண்ட் ஆஃப் வியூவர் இது ஆரம்பிப்பாங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இல்லாம தான் இருக்கும். அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க கரெக்டட் கிளைம்னு ஆரம்பிப்பாங்க. இதுலயும் கொஸ்டின் நம்பர் இல்லாம தான் இருக்கும். இப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க ரிஜெக்ட் செக் ஃபீல்டு. சோ இன்னொன்னு இதுல நீங்க பார்க்க வேண்டியதுன்னா இது நம்ம ஃபார்மானும் பாத்துக்கணும். சரியா? ஃபார்ம் நம்ம ஃபார்மா இருக்கணும். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் கொஸ்டின் நம்பர் இல்லாம. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 24F சார்ஜஸ் லைன் 5 லைன் 3 ஆரம்பிக்கும். அப்பயும் நீங்க என்டர் கொடுத்து அந்த ஃபார்ம் முடிச்சிடலாம். அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தான் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் இருக்காது சார்ஜஸ்னு ஆரம்பிச்சாலே. நெக்ஸ்ட் இது பாருங்க, இத கவனிங்க. இந்த ஃபார்ம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஃபார்ம், யூபியும் கிடையாது, ஹிபா ஃபார்மும் கிடையாது. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினும் நமக்கு சம்பந்தம் இல்லாம கொஸ்டின். ப்ரொவைடர் இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத கொஸ்டின். சோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். சோ இந்த ஃபார்மும் நமக்கு சம்பந்தம் இல்ல, இந்த கொஸ்டினும் நமக்கு சம்பந்தம் இல்ல. அப்படின்றப்ப இதுல நீங்க எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாம அப்படியே ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். இந்த ஃபார்ம்ல தான் மேம் எனக்கு டவுட் வந்துச்சு. இது ஆல்ட் என்டர் ஃபார்ம் தான். வந்து blank ரிஜெக்ட் கொடுத்தா அது எடுத்துக்காதா மேம்? ரிஜெக்ட் கொடுத்திருக்கேன் மேம். ரிஜெக்ட் கொடுக்க கூடாது. இது என்ன நம்ம ஃபார்மும் நம்மளதுல கொஸ்டினும் நம்மளதுல, இதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லாத ஃபார்ம் இது. இதே போல பில்லிங் அமௌண்ட் இந்த மாதிரி எல்லாம் வரும். நான் கீழே எடுத்து வச்சிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆல்ட் என்டர் அப்படியே கொடுத்துடலாம். அதே போல இங்க பாருங்களேன், நான் அந்த சொன்னல ரெவன்யூ கோடு லைன் 16 ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 16 லைன்ல எதுவுமே இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை செக் பண்ணிட்டு டிஃபால்ட்டாவும் ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். அதே போல இங்க பாருங்க, இத என்ன கேட்டிருக்காங்க, 63 ட்ரீட்மெண்ட் ஆக்ட் கோடு. அப்ப 63ன்றப்ப இந்த பாக்ஸ் உள்ள அப்படியே கேட்பாங்க இல்லையா? 63ல 64 65ல ஏபிசிடின்னு இத ஃபுல்லா கேட்பாங்க. இப்ப இத பார்த்தா நமக்கு இதுல எதுலயுமே ஆன்சரே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்றத செக் பண்ணணும். டிஃபால்ட்டாவும் ஆன்சர் கொடுக்கல, இந்த ஃபார்ம்லயும் ஆன்சர் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆல்ட் என்டர் கொடுத்து ஃபார்ம் முடிச்சுக்கலாம். ஒரு அக்செப்டா கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், டைம் தான் வேஸ்ட் ஆகும். சோ இது மாதிரி நீங்க கொஞ்சம் கவனிச்சா எங்க ஆல்ட் என்டர் கொடுக்கறதுன்றது ஈஸியா தெரியும். அதே போல பாருங்க, இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டயா கோடுல ஏபில மட்டும் ஆன்சர் இருக்கு, சில இருந்து எல் வரைக்கும் ஆன்சர் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஆனா ஒண்ணு நீங்க கண்டிப்பா டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க ஆல்ட் என்டர் கொடுக்கணும். அவங்க உள்ளார ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க, அத நீங்க வந்து அந்த ஆன்சர் கொடுத்திருந்தாலே தெரியும் கொஸ்டின் பக்கத்துல பிளாங்க்ன்றது இருக்காது. அப்படி இல்லைன்னா அதை மட்டும் போய் நீங்க கிளிக் பண்ணி அந்த ஆன்சர் தப்பா இருந்தா அதை டெலீட் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஆல்ட் என்டர் கொடுத்துடலாம். சோ செக் பண்ணிட்டு தான் ஆல்ட் என்டர் கொடுக்கணும். சொல்லுங்க. இப்போ இது போல வந்துச்சுன்னா இந்த டயக்னோசிஸ் கோடு இந்த கிரே கலர்ல இருக்கிற திங்ஸ்ல எல்லாம் சப்போஸ் தப்பா இருக்குன்னு நமக்கு தெரியும், அத நீங்க டச் பண்ணவே பண்ணாதீங்க. வேண்டாம். ஓகே. இது இருக்குல இந்த கிரே கலர், இப்ப வந்து ஏவும் பியும் கிரே கலர்ல இருக்கு. இத போயிட்டு நான் இதுல கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா இல்ல இதுல ஆன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் எதையுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அது தப்பா இருந்தாலுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அத நீங்க போய் டச் பண்ணவே வேண்டியதுல, அது தப்பா இருந்தா நமக்கு என்ன, கரெக்டா இருந்தா நமக்கு என்ன.
இன்னொரு டவுட் ஒரு டவுட் லைன் 2 அந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா லைன் 3 இப்ப லைன் 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல லைன் 2 ஆன்சரா கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ். அப்ப நம்ம வந்து அது blank பண்ணிரணுமா, என்ன பண்ணணும்? அதை டெலீட் பண்ணிட்டு லைன் 3ல உள்ள ஆன்சரை நம்ம எழுதணும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல தான் யூவி ஃபார்ம்ல தான் அது வரும் இல்லையா? யூவி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கேட்டது லைன் 5 இருக்கும், ஆனா அவங்க ஆன்சரை வந்து 4க்குள்ள ஆன்சரை கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம அத லைனை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் தப்பா இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிட்டு லைன் 5க்குள்ள ஆன்சரை நம்ம டைப் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அதாவது லைன் 5ல இப்ப வந்து blank-ஆ இருக்கு அப்படின்னா நம்ம blank கொடுத்துடலாம். blank கொடுத்துடணும். அதுல ஆன்சர் இல்லைன்னா நம்ம blank கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே மேம். இப்ப blank-ன்னு கொடுத்துருக்கு, சம்டைம்ஸ் அதுல ஏதாவது என்ட்ரி ஆயிருக்கு, அப்ப என்ன பண்ணும்? எங்க blank-ன்னு கொடுத்துருக்கு ஃபார்ம்ல ஆன்சர் இல்ல, ஃபார்ம்ல ஆன்சர் இல்ல, அதாவது அந்த क्वेश्चनல வந்து blank-னு கொடுத்துருக்கு சைடுல. பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அதுல என்ட்ரி ஆயிருக்கும் அந்த பாக்ஸ்ல. இல்லையே, சைடுல blank-னு கொடுத்திருந்தா உங்களுக்கு क्वेश्चन ஆன்சர் டிஃபால்ட்டா கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் ஃபார்ம்ல இருக்கும், அத நம்ம என்டர் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே மேம். ஓகே. அந்த blank-க்கு அர்த்தம் என்னன்னாமா அவங்க டிஃபால்ட்டா ஆன்சர் அதுல இல்லன்றது மட்டும் தான் அர்த்தம், ஃபார்ம்ல இல்லன்றது அர்த்தம் கிடையாது. ஓகே மேம். ஓகே மேம். அப்ப நம்ம ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஓகே மேம். சோ இது பாருங்க, அடுத்தது OCC கோடு. இத கேட்பாங்க 31 32 அதுல 33 34ல ஏபின்னு OCC கோடு இது ஃபுல்லா வரும். இதுல இந்த இதுல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கேட்பாங்க. அப்ப கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல மட்டும் ஆன்சரை கொடுத்துட்டு மத்த எதுலயும் ஆன்சர் இல்ல அப்படின்னா அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டா அவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் என்ட்ரி கொடுத்துடலாம். சோ நம்ம ஆல்ட் என்ட்ரி ஒரு டவுட் இருக்கு மேம். மேம் இதுல ஒரு சில டைம் வந்துட்டு மாடிஃபையர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மேம். எங்க இதுல யூவி ஃபார்ம்ல? எஸ் மேம். ஆமா மேம். யூவி ஃபார்ம்ல தான் மாடிஃபையர்ன்றதே கிடையாது, நீங்க மறந்துடுங்க. யூவி ஃபார்ம் மாடிஃபையரே கிடையாது. இல்ல மேம், அது வந்துச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் கொடுக்கணுமா மேம்? எப்படி கொடுக்கணும்? blank accept கொடுக்கணும். ஓகே மேம். blank அதாவது எங்கன்னா இந்த இப்ப HCPSC கோட் இருக்குல்ல, இது வந்து 5 நம்பர்ஸ், இதுல லெட்டர்ஸ் வேணாலும் கலந்து வரும். இந்த 5 நம்பர்ஸோ இல்ல 5 லெட்டர்ஸ்க்கோ பக்கத்துல ஒரு 2 நம்பர்ஸோ 2 லெட்டர்ஸோ கொடுத்திருப்பாங்க. அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட்ல மாடிஃபையர் நம்மள எடுத்துக்க சொன்னாங்க. இப்ப என்னன்னா HCPSC-ல அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்துலயும் இந்த பாக்ஸ்ல உள்ளது அனைத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம HCPCS-ல கொடுக்கணும். சில நேரங்களில் இந்த நான் கர்சர் வச்சு காமிக்கிற பாருங்க, இந்த இடத்துல ரேட் வரும். ரேட் மீன்ஸ் இப்ப ஒரு 153.00 அப்படின்னு இந்த இடத்துல வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ரேட்டுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அததான் நம்ம கொடுக்கணும். அது அந்த மாடிஃபையர்லயே கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப நம்ம அதை எடுத்துட்டு அக்செப்ட் கொடுக்கணுமா? டிஃபால்ட்டா கொடுத்திருந்தா அதை டெலீட் பண்ணிட்டு தான் அக்செப்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 18 கண்டிஷன் கோட் யூபி ஃபார்ம்ல இதுதான். 18ல ஆரம்பிச்சாங்கன்னா 28 வரைக்கும் கேட்பாங்க இல்லையா நமக்கு. சோ 18ல இருந்து 28 வரைக்கும் எதுக்குமே ஆன்சர் இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சைட்ல செக் பண்ணிட்டு ஆன்சர் இல்லைன்னா ஆல்ட் என்ட்ரி கொடுத்துடலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார்ம் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வழி. அதே போல இங்க பாருங்க 81 டாக்ஸானமிக் கோடு, இதுதான் 81ல ஏவ்ல குவால் இது, டாக்ஸானமிக் கோடு 1 இது, டாக்ஸானமிக் கோட் 2 வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிசில எல்லாம் ஆன்சரே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், சைட்ல நம்ம கொஸ்டின்ல ஆன்சர் டிஃபால்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆல்ட் என்ட்ரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, இந்த ஃபார்ம் யாரோ கேட்டீங்களா, ஃப்ரம் டேட், பில்டு அமௌண்ட், அலோடு அமௌண்ட்லாம். சோ இந்த ஃபார்முக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த கொஸ்டினுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப இதை நீங்க ஆல்ட் என்ட்ரி தான் கொடுக்கணும். அதை போயிட்டு எதையும் டெலீட் பண்ணக்கூடாது, இதை டச் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிரணுமா மேம்? அக்செப்ட் தான் பண்ணணும். ஓகே மேம். ரிஜெக்ஷன் ஒரு நிமிஷம். மேம் இத ரிஜெக்ட் பண்ண கூடாதுங்களா? ஆஹா மேம், என்ன மாதிரி வந்தா ரிஜெக்ஷன் வரும் நமக்கு? நான் அத காமிக்கிறேன். ஓகே மேம். மேம் ஆல்ரெடி இந்த ஃபார்ம்ல ரிஜெக்ட் பண்ண தான் சொல்லிருந்தாங்க. இப்ப ஆல்ட் என்டர் கொடுத்தா நமக்கு எரர் வராதா? இல்ல வராது. இது வந்து இந்த ஃபார்மும் நம்மளோட ஃபார்ம் இல்ல, அந்த கொஸ்டினும் நம்மளோட ஃபார்ம் இல்ல, இது நமக்கு சம்பந்தமே இல்ல. அதனால இதை நம்ம ஆல்ட் என்டர் கொடுத்து முடிச்சிடலாம். அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்து நம்மளோட கொஸ்டின் கொடுத்திருந்தாதான் நீங்க வந்து ரிஜெக்ட் கொடுக்கணும். ஓகே மேம். ஒரு டவுட், இந்த 32ல அந்த ஐடி கேட்டிருக்காங்கல்ல பி,
ஃபெசிலிட்டியோட ஐடில முன்னாடி G2ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சேர்க்கணுமா? ஆக்சுவலி அது இடையில வந்து சேர்த்து தான் போடணும்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு சொல்றேன். 32ல மட்டும் 32ல B ல மட்டும் அது கொடுக்கணுமா? இல்ல அத நான் கேட்டு சொல்றேன். அது எனக்கு அந்த குடுக்கணும்னு இடையில சொல்லியிருந்தாங்க. ஆனா எரர் ரிப்போர்ட்ல வந்து கொடுத்திருந்தா எரர்னு வந்திருந்துச்சு. அதனால அத நான் கேட்டுட்டே சொல்றேன். மேம் கிட்ட கேட்க சொல்றேன். இப்போ நாங்க அத குடுக்காமலே அப்ப G2 எடுத்துட்டுமா? இல்ல அத நான் கேட்டு உடனே சொல்லிடுவாங்க. அது ஆல்ரெடி நிறைய வராதுல, அது எப்படியும் உங்களுக்கு அது வருது மேம். இந்த காலையில இருந்து ஒரு 10 ஃபார்ம்ல வந்துச்சு. 32ல வருது. சேர்த்துதான் அடிச்சிட்டு இருக்கேன். அத சேர்த்துதான் கொடுக்க சொல்லி இருக்காங்க 32ல. ஆனா 33ல முன்னாடி போலதான் அது குவால் குவால் எடுத்துட்டு ஐடியை மட்டும் கொடுக்கணும். 32ல குவால் கூட சேர்த்துதான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஓ 33ல குவால் எடுத்துடணுமா? ஆமா 32ல மட்டும் தான் இது. அதனாலதான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. 2 டிஜிட்ல தான் இருக்குமா மேம்? ஆமா 2 லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். 2 லெட்டர்ஸ் இருக்கும். இல்லனா 1T 001 அந்த மாதிரியும் இருக்கும். ஒரு நம்பரும் ஒரு லெட்டராவும் இருக்கும். அப்படிதான் இருக்குது. இது பாருங்க, இதுவும் ஆல்ட் என்ட்ரி ஃபார்ம் தான். இது பாருங்க, இந்த ஃபார்மும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, ஃபார்முக்கும் சம்பந்தம் இல்ல, கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ இது பாருங்க அதே மாதிரி இது பாருங்களேன். இப்ப இதுவும் பாருங்க, ஏதோ ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்தா இந்த கொஸ்டினும் நம்மளுது இல்ல. இப்பயும் என்ன பண்ணலாம், நீங்க இதுக்கும் ஆல்ட் என்டர் தான் கொடுக்கணும். சோ ரிஜெக்ட் ஃபார்ம் கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ நான் ரிஜெக்ட் ஃபார்ம் காமிக்கிறேன். மேம் எஸ்டர்டே வரைக்கும் அது ரிஜெக்ஷன்ல தான் இருக்கும். அது என்ன பண்றது? ஆனா அது உங்களுக்கு எரர்ல வந்திருக்காது. ஓகே மேம். பேமெண்ட்டுக்கும் ரெண்டு நம்பர் விட்டுட்டு டாட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மேம். சோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் மேம். அது இப்ப மிஸ்டேக்ல தானே மேம் வரும். புரியல. இப்ப நீங்க பேமெண்ட்க்கு டாட் கொடுத்து 00 கொடுக்கணும், இருந்தா கொடுக்கணும், இல்லனா ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்களா மேம்? ஆமா ஆமா. சோ இப்போ எஸ்டர்டே வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல மேம். டாட் மாதிரி தான் கொடுத்திருந்தோம். சோ அது மிஸ்டேக்ல தானே வரும் மேம். ஆமா, அது நீங்க உங்க இது டிஃபெக்ட் டைரக்டரி செக் பண்ணுங்க. அந்த ஃபீல்ட உங்களுக்கு செக் பண்ணிருந்தா அது உங்களுக்கு இதுல தான் தப்புல தான் வரும், எரர்ல தான் வரும். மேம் ஒரு சைன் போட்ட மாதிரி ஃபார்ம் வருது இல்ல, அதெல்லாம் அந்த காமிக்கிறேன் பாருங்க. அந்த சைன் போட்டீங்கன்னா இல்ல ஹலோ இல்ல அதான் ரிஜெக்ட் ஃபார்ம் தான். நான் அதை இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ரிஜெக்ட் ஃபார்ம். இது பாருங்க, இது என்னமோ வந்திருக்குது. கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது நம்ம கொஸ்டின் தான், இது யூபி ஃபார்ம் கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இதை ரிஜெக்ட் பண்ணணும். சோ ரிஜெக்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்னலையா, ஒரு ஃபார்ம் ஃபுல்லா அப்படியே ரிஜெக்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொன்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். சோ அது மூணுத்தையும் இந்த ஃபார்ம் அப்படியே ரிஜெக்ட் ஆயிடும். அதே போல இது பாருங்களேன், இந்த ஃபார்ம் நமக்கு என்ன ஃபார்ம்னே தெரியல, இது சும்மா ஏதோ எழுதி வந்திருக்கு. இங்க இது கொஸ்டின், நம்ம கொஸ்டின் பாருங்க. சோ அப்ப இதே மாதிரி வந்தாலே என்ன பண்ணணும், ரிஜெக்ட் கொடுக்கணும். பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ஆனா கொஸ்டின் நம்ம கொஸ்டின், இதை என்ன பண்ணணும், ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி வந்திருக்கு, கொஸ்டின் நம்ம கொஸ்டின். அப்பயும் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வர்றப்ப டிஃபால்ட்டா ஆன்சர் ஃபில் ஆகி வரும். நீங்க இதை போய் டெலீட் பண்ணிட்டுலாம் ரிஜெக்ட் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மும் சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்க கவுண்ட்டும் அதிகமாகிட்டே வரும் டக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா. பட் கன்ஃபார்மா அது ரிஜெக்ட் ஃபார்மா அப்படின்றத பாத்துக்கங்க. இது பாருங்க, பேராகிராஃப் மாதிரி வருது, இது நம்ம கொஸ்டின் தான். இப்ப இதே மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் கொடுக்கணும். இது பாருங்க, இதையும் ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். இது ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா அப்ப அது எரரா மேம்? அது என்னமா, அது டெலீட் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா அது எரரா மேம்? அப்பனா சமயங்கள் எரர் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை போய் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா, கொடுக்கறதுக்கு நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் அதிகமா போகும்ல டக்குன்னு. அதுல 10 கொஸ்டின் இருக்குன்னா உங்களுக்கு 10 கவுண்ட் போகும்ல. சோ இதே மாதிரி வந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம், இது பாருங்க, இது பாருங்க, கொஸ்டின் நம்பரே இல்ல, அட்டாச்மெண்ட் இண்டிகேட்டர்னு ஆரம்பிச்சிருக்கு, கொஸ்டின் நம்பரே இல்ல. இது ஆனா நம்ம கொஸ்டின் தான். இந்த பேட் காப்பி இதெல்லாமே நம்மளோட கொஸ்டின் தான், ஆனா கொஸ்டின் நம்பர் இல்லாம இருக்கு. இங்க ஃபார்ம் நம்ம ஃபார்ம் இல்ல, வேற ஃபார்ம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணணும்.
சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபார்ம் தெரியலையா நமக்கு யூபி ஃபார்ம் ஹிப்பா ஃபார்ம் அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ட் என்டர் கொடுக்கணும். புரியுதாமா? கொஸ்டின் நம்ம கொஸ்டின்மா, ஆனா ஃபார்ம் நம்மளோட ஃபார்ம் இல்ல அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் கொடுக்கணும். பட் நம்ம ஃபார்ம் வந்து இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா அவங்க தப்பா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கரெக்டா அடிச்சு தானே என்டர் கொடுக்கணும். இதுக்கு ஆன்சர் அவங்க கொடுக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா கொஸ்டின் நம்பரே இல்ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் இல்ல பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். கொஸ்டின் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு எங்க ஆன்சர் இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். கொஸ்டின் நம்பர் இல்லாத இடத்துல கொஸ்டின் நம்பர் இல்லாம ஃபார்ம் வந்துச்சுன்னா அக்செப்ட் ஆல் கொடுத்துறணும். ஆமா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது பாருங்க, இத கவனிங்களா. இது பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்? ஹிப்பா ஃபார்ம். மியூட்ல போடுங்க. இது பாருங்க ஹிப்பா ஃபார்ம். ஆனா கொஸ்டின் பாருங்க யூபி கொஸ்டின். இது யூபி கொஸ்டின் தானே, உங்களுக்கு தெரியும்ல. 3A பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர் 3B மெடிக்கல்லாம் யூபி ஃபார்ம்ல வரும் இந்த கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா ஹிப்பா ஃபார்ம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் கொடுக்கணும். ஃபார்ம் வேற கொஸ்டின் வேற. அப்ப நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எப்படி ஆன்சர் கரெக்ட்னு ஆல்ட் என்டர் கொடுப்பீங்க? அத ரிஜெக்ட் தான் பண்ணணும். சோ இது அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம். சோ ஃபார்ம் யூபி ஃபார்ம் ஹிப்பா ஃபார்ம் கொஸ்டின் யூபி கொஸ்டினா ரிஜெக்ட் கொடுக்கணும். அதே போல யூபி ஃபார்ம் ஹிப்பா கொஸ்டின் அப்படி வந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்க ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். இது பாருங்க, இதுவும் ஹிப்பா ஃபார்ம் தான். கொஸ்டின் பாருங்க யூபி கொஸ்டின். அப்ப இதையும் என்ன பண்ணணும்? நீங்க ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். அண்ட் தென் நீங்க பாருங்க, இது ஃபார்ம் நம்ம ஃபார்மே இல்ல, கொஸ்டின் யூபி ஃபார்ம் கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். இங்க பாருங்களேன், இது ஃபார்ம் நம்மளோட ஃபார்ம் தான். தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபார்ம்ன்றது ஹிப்பா ஃபார்ம். கொஸ்டின் என்ன? ஹிப்பா ஃபார்மோட கொஸ்டின் தான். ஆனா இதை நான் ரிஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்? ஏன்னா அதுக்கு மேல இன்னொரு ஃபார்ம் இருக்கு. ஓவர் ரைட் ஆயிருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? இத ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். மேம் ரிஜெக்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அத கவுண்ட்ல எடுத்துக்கிடுவாங்களா? இல்ல அது கவுண்ட் கிடையாது? ரிஜெக்ட் அப்படியே கொடுத்தா நமக்கு கவுண்ட் அதிகமா போகுமா? ஓகே, ரிஜெக்ட் கவுண்ட் அதிகமா போகும். ஈஸியா நம்ம கவுண்ட் எடுக்கிறது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றதுலதான் எடுக்கலாம். நீங்க அக்செப்ட் பண்ணாலும் ஆல்ட் என்ட்ரு கொடுக்கணும்னாலும் நீங்க செக் பண்ணிட்டு ஆல்ட் என்ட்ரு கொடுக்கணும். அப்டேட் பண்ணணும்னாலும் நம்ம டைப் பண்ணணும். பட் ரிஜெக்ட்ன்றத அந்த அது ஃபார்ம் நம்மளோடது இல்ல, கொஸ்டின் நம்மளோடது இல்ல, அத டக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரிஜெக்ட் கொடுத்துறோம் இல்லையா? சோ சீக்கிரம் நம்ம ரிஜெக்ட் கொடுத்துருவோம். அது ரிஜெக்ட் கவுண்ட்ல வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடும். வரும், கண்டிப்பா வரும். ஓகே மேம். சோ இது பாருங்களேன், இது வந்து நம்மளோட ஹிப்பா ஃபார்ம் தான். வேற ஒரு மாடிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம ஹிப்பா ஃபார்ம் தான். கொஸ்டின் பாருங்க யூபி கொஸ்டின். அப்ப இதை என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் தான் பண்ணணும். இது போல நிறைய வரும்பா. இது போல வந்தீங்கன்னா கண்ண மூடிட்டு ரிஜெக்ட் கொடுத்துடுங்க. மேம், நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல லேட்டா வந்தேன். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முக்கும் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, அதேதான். மறுபடியும் மத்த எல்லாமே அதேதான். இது பாருங்க, இது ஹிப்பா ஃபார்ம், யூபி ஃபார்மோட கொஸ்டின். இதை ரிஜெக்ட் கொடுக்கணும். சோ இது பாருங்களேன், இது வந்து யூபி ஃபார்ம்ல ஏதோ ஓவர் ரைட் ஆகி வந்திருக்கு. ஃபார்ம் வந்து யூபி ஃபார்ம் இருக்கு, யூபி ஃபார்ம் கொஸ்டின் தான் இருக்கு, பட் ஓவர் ரைட் ஆகி வந்திருக்கு. சோ அப்ப இதையும் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் தான் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரிஜெக்ட் கொடுக்கணும். இன்னொன்னு நீங்க கவனிக்க வேண்டியது, நமக்கு ரிஜெக்ட் ஃபைல்ஸ் நிறைய வரும். சப்போஸ் உங்களுக்கு அளவுக்கு மீறி நிறைய வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இந்த மாதிரி நான் எக்ஸல்ல காப்பி பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி காப்பி பண்ணி உங்க ஐடி போட்டு உங்க டீம் லீடருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க அன்னைய டே எண்ட்ல. சோ இத நீங்க எப்படி ஃபார்ம்ல காப்பி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிஃப்ட் விண்டோஸ் கீ எஸ், ஷிஃப்ட் விண்டோஸ் கீ எஸ், இத கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸல்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. சோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு 20 ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணி உங்களோட டீம் லீடருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க உங்க ஐடி போட்டு. அளவுக்கு அதிகமா ரிஜெக்ட் ஃபார்ம் நமக்கு வருது அப்படின்னு தோணுச்சுன்னா, அதே போல ரிஜெக்ட் ஃபார்ம கரெக்டா கொடுங்க. ரிஜெக்ட் இதுதான் கன்ஃபார்மா தெரிஞ்சவனே கொடுங்க. மேக்ஸிமம் நமக்கு பார்த்தாலே அது ரிஜெக்ட் ஃபார்ம்ன்றது தெரிஞ்சிடும்.
ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் எதுன்னு காமிச்சிட்டேன், ரிஜெக்ட் ஃபார்ம் எதுன்னு காமிச்சிட்டேன். சோ நம்மளோட ஃபார்ம் அந்த கீ வந்து ஷிஃப்ட் விண்டோஸ் அப்புறம் என்ன சொன்னீங்க மேம்? எஸ் அத கொடுத்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி கீ வரும். அதை செலக்ட் பண்ணா அதுல சேவ் காப்பி ஆயிடும். நம்ம போய் எக்ஸல்ல போயிட்டு பேஸ்ட் கொடுக்கணும். யாரோ கேட்டிங்களா எந்த ஃபார்ம் எதுன்னு? இது பாத்தீங்கன்னா யூபி ஃபார்முமா, 1 கொஸ்டின்ல ஆரம்பிச்சு கீழே 82ல முடியும். இந்த மாதிரி ஆரம்பிக்கும். இது யூபி ஃபார்ம். ஹிப்பா ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம்னு இருக்கும், ஹிப்பா ஃபார்ம்னு இருக்கும். இதுல 1ல இருந்து 33 வரைக்கும் முடியும். ஒரு டைம் நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து கொஸ்டின் கேக்குறப்ப 1ல இருந்து 33 வரைக்கும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இடையில தான் கேட்பாங்க. அப்படி இடையில கேக்குறப்ப நீங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது ஹிப்பா ஃபார்மா யூபி ஃபார்மா அப்படின்றத நீங்களா தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மேம் வியூ ஆகல, நீங்க சொல்றது புரியல, இன்னொருக்க சொல்லுங்க மேம். ஹிப்பா ஃபார்முக்கும் யூபி ஃபார்மே தெரியல மேம். ஷேர் ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுச்சு, சாரி. இப்ப தெரியுதா? இப்பதான் தெரியுது மேம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஹிப்பா ஃபார்ம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இது ஹிப்பா ஃபார்ம். 1ல இருந்து 33 வரைக்கும் இருக்கும். பட் ஒரு டைம் நமக்கு ஒரு ஃபார்ம் வருதுன்னா அத கொஸ்டினை வந்து இதுல இருந்து இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் செலக்டடா பண்ணி சின்ன சின்ன ஏரியாவில மட்டும் தான் கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 12 கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 12 கேக்குறப்ப பாத்தீங்கன்னா 13, 14, 15, 16 வரைக்கும் கேட்பாங்க. இத நீங்க உன்னிப்பா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் உன்னிப்பா கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே நோட் பண்ணுங்க. ஹிப்பா ஃபார்ம்ல 12ன்னு ஆரம்பிச்சாங்கன்னா 16 வரைக்கும் தான் கொஸ்டின் கேட்டு அந்த ஃபார்மை முடிப்பாங்க. 24ன்னு கேட்டாங்கன்னா இந்த லைன்ஸ மட்டும் தான் கேட்பாங்க. 17 ஆரம்பிச்சா அந்த 17ல உள்ளத மட்டும் தான் கேட்பாங்க. 18 ஆரம்பிச்சா 21 வரைக்கும் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணீங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சா இது வரைக்கும் தான் கேட்பாங்க. அப்ப நமக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே அதுல எங்க இதுல எல்லாம் ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டக்குன்னு ஃபார்மை முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மேம் இப்ப இந்த क्वेश्चन கேக்குறாங்க மேம், அதுக்கு மேல குட்டியா வியூ ஆகுதே மேம். அது வந்து இங்க இருக்கல ஃபார்ம்ல இருக்கல ஆன்சர், அத வந்து இந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஆன்சர்ன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் நீங்க ஃபார்ம்லயே பார்த்து அடிங்க. ஓகே மேம், ஓகே மேம். ஆனா இந்த 32 பாக்ஸ் 33 பாக்ஸுக்கு மட்டும் அந்த பாக்ஸ பாத்துக்கிட்டு அதுல உள்ள ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அதுல வந்து அட்ரஸ் சிட்டிய பார்த்து அடிக்கலாம். அது கொஞ்சம் வியூ கிளியரா தெரியும் அதுல. சோ 32 பாக்ஸ் தான் இங்க மேல கொடுத்திருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அடிங்க. மேம் ஒரு டவுட் மேம். மேம் இந்த 33 பாக்ஸ்ல போஸ்ட் பாக்ஸ் PO பாக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அது வந்து பில்லிங் அட்ரஸ்ல எடுத்துக்கலாமா மேம்? இல்ல அட்ரஸ்ல தான் எடுத்துக்கணும். தோருக்கு பாருங்க 33ல PO பாக்ஸ் 2270 இருக்கு. இத வந்து பில்லிங் அட்ரஸ்ல தான் எடுத்துக்கணும். ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். பில்லிங் அட்ரஸ் 2ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா மேம், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது எப்பவும் ஆன்சர் வராது, blank accept தான். ஆமா. ஓகே மேம். இப்ப டிஃபால்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்களா மேம், அதுல ஸ்மால் லெட்டர்ஸ்லயே வந்ததுன்னா அதை நம்ம எரேஸ் பண்ணி கேப்ஸ்ல கொடுக்கணுமா? அது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எரேஸ் பண்ணி கேப்ஸ்ல கொடுக்க வேணாம். சப்போஸ் ஒரு இடத்துல தப்பா இருந்தாலும் அதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா கேப்ஸ்ல தான் கொடுக்கணும். சரி ஓகே மேம். இன்னொரு டவுட் மேம், அந்த 12 ஃபீல்டும் 13 ஃபீல்டும் சொல்லுங்க மேம். கண்டென்ட் இதோ இருக்கு பாருங்க, இதுதான் 12 ஃபீல்டு 13. 12ம் 13ம் ஒரே மாதிரி தான். 12ல நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா 12 மியூட்ல போட்டுங்க. 12ல கண்டென்ட் கேட்பாங்க, டேட் கேட்பாங்க, அப்புறம் H பார் P பார் Bன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 கொஸ்டின் 12 கேட்பாங்க. அப்ப 12ல கேக்குறப்ப கண்டென்ட்ல கேக்குறப்ப இங்க என்ன இருந்தாலும் அதை எழுதுங்க. சிக்னேச்சர் ஆன் ஃபைல், SOF, ஒரு நேம், இல்ல ஏதாச்சும் கண்டென்ட் எஸ் ப்ரொவைடர் நாட் அசைன்ட் பர்மிட்டிங் ரிலீஸ், இந்த மாதிரி நிறைய வரும். அது எது இருந்தாலும் அதை நீங்க என்ன கொடுக்கணும்? 12 கண்டென்ட்ல தான் கொடுக்கணும். சப்போஸ் ஒரு Y மட்டும் இருந்தால் கூட அத கண்டென்ட்ல நீங்க கொடுக்கணும். 13க்கும் அதே தான். கண்டென்ட்ல இங்க என்ன இருந்தாலும் அதை கொடுக்கணும். சைன் ஆன் ஃபைல்னு இருக்கு, அத கண்டென்ட்ல கொடுக்கணும். டேட்ன்றப்ப டேட்ல கொடுத்துருவீங்க, டேட்ட கொடுத்துருவீங்க. அதுல SOF கொடுக்கணும். SOF மட்டும் நம்ம டைப் பண்ணா போதும். போதும், அத மட்டும் டைப் பண்ணா போதும். அதே போல Y இருந்தாலும் கொடுக்கணும். ஓகே மேம். இது பாருங்க, இந்த யூபி ஃபார்ம்ல டோட்டல் சார்ஜ்னு கேட்பாங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் இல்லாம இருக்கும். பட் டோட்டல் சார்ஜ்ன்றது எப்பவும் கரெக்டா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. இந்த டோட்டல் சார்ஜை தான் நம்ம கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் இல்லாம இருக்கேன்றதுக்காக நம்ம இதை ஆன்சர் பண்ணாம போக கூடாது.
எங்க யூபி ஃபார்ம்ல டோட்டல் சார்ஜுக்கு மட்டும். ஓகேவா? சரி, இப்ப நான் அந்த 13ல சொல்றேன். 13ல இன் சிக்னேச்சர் நோன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அதுக்கு எப்பவுமே blank accept தான் வரும். இன் சிக்னேச்சர் நோன்னு ஒரு கொஸ்டின் டோட்டல் சார்ஜ் என்னவோ சொன்னீங்களா, அது என்னதுமா? என்னப்பா டோட்டல் சார்ஜ்? டோட்டல் சார்ஜ் யூபி ஃபார்ம்ல கொஸ்டின் நம்பர் இல்லாம டோட்டல் சார்ஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதுக்கு நீங்க அதுல லாஸ்ட்ல டோட்டல் சார்ஜ்னு கொடுத்து டோட்டல் சார்ஜ் கொடுத்திருப்பாங்க, அந்த ஆன்சர் பண்ணணும்னு சொன்னேன். சோ அது கொஸ்டின் நம்பர் இல்ல அப்படின்றதுக்காக அதை நீங்க பிளாங்கா விடக்கூடாது. சார்ஜஸ்ல கமா இருந்துச்சுன்னா கொடுக்கணுமா மேம்? கமா கொடுக்க கூடாது. அது எதுவுமே கொடுக்க கூடாது. நான் அதான் ஸ்பெஷல் கேரக்டர் ஃபுல் ஸ்டாப் இல்லனா ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கணும்ன்றனே. ஓகே மேம். அதே போல சில நேரம் மைனஸ் வரும், அதையும் கொடுக்க கூடாது. சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம்? அது சொல்றீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றீங்களா மேம்? எதப்பா? அந்த 43 டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல மேம், அதுல வந்துட்டு அதுல அந்த பார்ல வருது இல்ல மேம், அதுக்கு என்ன பண்ணணும் மேம்? அதெல்லாம் கொடுக்கலாம். அந்த இருக்கு பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லைன்ல இந்த பார்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துடலாம். பார்லாம் கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த இது டைப் பண்ணுமா மேம், இல்லாட்டி பக்கத்துலயே? இப்ப இந்த பார் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாம இருக்கு, நீங்க ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கணும். சில சமயம் அதுல ஐபன் வந்தாதான் ஐபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அப்ப கொடுக்கணும். அதுல ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்றத பாத்துட்டு தான் கொடுக்கணும், நம்மளா கொடுக்க கூடாது. அது இருந்துச்சுன்னா கொடுக்கணும். லீஸ்ட் டவுட் தான் இந்த டிஃபால்ட்ங்கறத சொல்றீங்களா, அது எங்க நம்ம பார்க்க முடியும்? டிஃபால்ட்டா கொடுக்கிறது தோ சொல்றேன், தோ இருக்கு பாருங்க, இருங்க வரேன். அந்த டிஃபால்ட்டானா எங்க பார்க்கணும்னா, இப்ப தோ இருக்கு क्वेश्चन கேக்குறாங்கம்மா நமக்கு 24C மியூட்ல போட்டுங்கம்மா. 24C क्वेश्चन கேக்குறாங்க. இப்ப இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், ஏன்னா இந்த பாக்ஸ்ல ஆன்சர் இல்ல. சப்போஸ் அவங்களே இதுல ஆன்சர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுதான் டிஃபால்ட். புரியுதாமா? புரியுது மேம். தோ பாருங்க, இப்ப NDC லைன் क्वेश्चन கேட்டிருக்காங்கம்மா. இந்த NDC லைனுக்கு நான் இன்னும் ஆன்சரே பண்ணல, ஆனா அந்த क्वेश्चन வரவுமே அதுல ஆன்சர் இருக்கு அப்படின்னாதான் அதுல டிஃபால்ட்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த பிளாங்க்ன்றது இருக்காது பக்கத்துல, இந்த क्वेश्चन பக்கத்துல. இங்க நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. சப்போஸ் இங்க பிளாங்க்னு இந்த क्वेश्चनல எல்லாம் பிளாங்க்னு இருக்கு பாருங்க, அப்ப அவங்க டிஃபால்ட்டா அதுல ஆன்சர் கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம ஃபார்ம்ல பார்த்து ஆன்சர் இருந்தா ஆன்சர் கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளும் அப்படியே பிளாங்கா அக்செப்ட் பண்ணிடணும். சோ நீங்க பிளாங்க்னா இந்த பிளாங்க்ல எழுதுறதுன்றத முடிவு பண்ணிக்காதீங்க, சரியா? இப்போ டோட்டல் சார்ஜ்ல கண்டினியூ வந்தா கண்டினியூ தரணுமா? கண்டினியூட் ஆன் பேஜ் அத கொடுக்கணும். அப்புறம் டேட்ல வந்து ஸ்டில் ஆன் வந்தா அதுவும் ஸ்டில் ஆன் தான் கொடுக்கணும். ஓகே. அதே போல டேட்ல சில நேரம் ஜனவரி 21 2025 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, அத வந்து அப்படியே தான் கொடுக்கணும். ஜனவரி 25 2025ன்றது ஸ்பேஸ் இல்லாம அப்படியே ஜனவரி JAN இருந்தா அது JAN ன்னு எழுதணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல எல்லாமே டைப் ஆயிருக்கு, சிக்னேச்சர்ங்கிற இடத்துல மட்டும் அந்த சிக்னேச்சர் மாதிரி போட்டிருக்கு. பட் அதுக்குரியது வந்து டிஃபால்ட்டாவே டைப் ஆகி வருது, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா? எந்த क्वेश्चनல 31ல சொல்றீங்களா? அது எனக்கு சரியா தெரியல. பட் அந்த சைன் மட்டும் சைனாவே வரும், எழுதுன மாதிரி. 31ல வந்து கேக்குறது ப்ரொவைடர் நேம் கேட்பாங்க, ஆனா அங்க சைன் இருக்கும். அவங்க டிஃபால்ட்டாவே அத ஏதோ ஒரு நேம கொடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுனா அக்செப்ட் பண்ணுங்க, கரெக்ட்னு தெரியலனா ரிஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட்னு தெரிஞ்சா அக்செப்ட் பண்ணிரலாம். கரெக்ட்னு அந்த சைன் உங்களுக்கு கரெக்ட்டா இந்த நேம் தான் அப்படினு தெரிஞ்சா நீங்க அக்செப்ட் பண்ணிடலாம். இல்ல ரிஜெக்ட் பண்ணா அது வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் போயிடாதா? ஆமா, அது உங்களுக்கு தெரியுதுல, அப்புறம் நீங்க ரிஜெக்ட் பண்ண போறீங்க. தெரியலனா தான் ரிஜெக்ட் கொடுக்கணும். அத ஐடென்டிஃபை பண்ண முடியலனா தான் ரிஜெக்ட் கொடுக்கணும். அதே போல நீங்க ஒரு 10 ஃபார்ம் கரெக்ட் ஒரு இந்த ஃபார்ம்ல 10 क्वेश्चन இருக்கு, 9 क्वेश्चन கரெக்ட்டா பண்ணி ஒரு क्वेश्चन தப்பு பண்ணாலும் அது தப்புதான். அந்த இது தப்பு காமிக்கும். அதே போல ஒரு 9 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றீங்க, 10வது क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு டைம் அவுட் பண்ணீங்கன்னா அந்த 9 क्वेश्चन நீங்க பண்ணது வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, யோசிச்சு பண்ணுங்க. மேம் சொல்லுங்க. அவங்க யாரோ மியூட் போடாம இருக்காங்க, குழந்தை பேசிட்டு இருக்காங்கல்ல.
நந்தினின்னு சாரி மேம். சரி ஓகே போட்டுட்டாங்கம்மா. சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம்? யூபி ஃபார்ம்ல நம்பர் 2 ஃபீல்ட் இருக்குல்ல மேம், அதுல சம்டைம்ஸ் பே டுன்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறாங்க. யூபி ஃபார்ம்ல 2 ஃபீல்ட் கிடையாது. சாரி மேம், ஹிஃபா ஃபார்ம்ல அதுல நேம் ப்ரொவைடர் நேமா நினைக்கிறேன் செகண்ட் ஃபீல்டு. அப்ப அது வந்து அதுதான் யூபி ஃபார்ம். சொல்லுங்க. அதுலதான் மேம் ஃபர்ஸ்ட் மேல நேம் வரும்ல மேம், அதுல வந்து பே டு அப்படின்னு கொடுத்து ஒரு நேம் வருது. அதாவது இல்ல இருங்க வரேன். இது வந்து இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்க கேட்டீங்க, இந்த 32 பாக்ஸ்ல டெஸ்டினேஷன் வருது அப்படின்னு. டெஸ்டினேஷன்னா என்ன மீனிங்னா 2 அட்ரஸ்ன்னு அர்த்தம். டெஸ்டினேஷன் மேல கொடுத்து கீழே அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க, அப்ப அதை நீங்க 2 அட்ரஸ்ல போடணும். பிக்கப் அட்னு கொடுத்து ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் எழுதிருப்பாங்க, அப்ப அத வந்து ஃப்ரம் அட்ரஸ். இந்த அட்ரஸ் கேட்கும்போது ஒரு 4 லைன் இருந்து அந்த 4 லைனுமே நம்ம கண்டினியூஸா டைப் பண்ணிர வேண்டியதுதானா? இல்ல அப்படி கிடையாது. இப்ப இருக்கு பாருங்களேன், இதுதான் 33 பாக்ஸுக்கும் 32 பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி இந்த மாதிரி 4 லைன் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் லைனை வந்து நீங்க நேமா எடுத்துக்கணும், செகண்ட் லைனை அட்ரஸா எடுத்துக்கணும், தேர்ட் லைன்ல இங்க இருக்கிறத சிட்டி, இந்த ராக்லின் அப்படின்றத சிட்டி, அடுத்தது 2 லெட்டர்ஸ் மட்டும் இருக்கு, இது ஸ்டேட், அதுக்கு அடுத்து வர 5 நம்பரை ஜிப் கோடுல கொடுக்கணும், அதுக்கு அடுத்து வரத ஜிப் எக்ஸ்டென்ஷன்ல கொடுக்கணும், அடுத்த 4 டிஜிட். சோ நீங்களா இப்படி இப்ப அட்ரஸ் இருந்துட்டு நெக்ஸ்ட் CO பாக்ஸ் இருந்ததுன்னா அதுவும் அட்ரஸ்ல தான் போடணுமா? இல்ல எனக்கு ஒருத்தவங்க கேளுங்களா, நாம இந்த ரெண்டாவது லைன் மட்டும் தான் அட்ரஸ்ல போட வேண்டியது வரும், அப்படித்தானே? ஆமா, இந்த போருக்கு பாருங்க, இந்த செகண்ட் லைன் மட்டும் தான் அட்ரஸ். 5187 இயர்ஸ் ரூட் 60 ST இது ரெண்டாவது அட்ரஸ். அதே போல 33ல பாத்தீங்கன்னா 179 ஆரம்பிச்சு இது வரைக்கும் அட்ரஸ். தேர்ட் லைன்ல உள்ளது வந்து PO பாக்ஸ் வருது மேம். சில நேரம் இந்த STE 11Aன்றது வந்து வரும், தேர்ட் லைன்ல வரும், அதையும் அட்ரஸ்ல தான் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் விட்டு அதையும் அட்ரஸ்ல கொடுத்துடணும். சோ அதுக்கு அடுத்தது உள்ளதா சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோடு, ஜிப் எக்ஸ்டென்ஷன். இங்க உள்ளது கண்ட்ரி கோடு, போன் நம்பர். மேம் இப்போ அந்த அட்ரஸ் மேம் இப்ப 5187 US ரூட் 60 STA 11A வா, அது அப்படியே தானே மேம் கொடுக்கணும்? அது அப்படியே தான் அட்ரஸ்ல கொடுக்கணும். இதோ பாருங்க, இது US ரூட் 60 ST 11A வரைக்கும் அட்ரஸ்ல இருக்கு, அது அப்படியே நான் அக்செப்ட் பண்றேன். சோ NPI அது அப்படியே தான் கொடுக்கணும். மேம் சம்டைம் அந்த 33 பாக்ஸ்ல மேல ஒரு ஆர்கனைசேஷன் நேம் கீழே ஒரு நேம் வந்திருக்கு, அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆர்கனைசேஷன் நேம் ஆமா, அது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆர்கனைசேஷன் நேம்ல தான் கொடுக்கணும், மேலேக்கும் கீழேக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு. அதே மாதிரி ஹிப்பா ஃபார்ம்ல வந்து இந்த 18th பாக்ஸ்ல அடிஷனல் கிளைம் இன்ஃபர்மேஷன் கேக்குதுல மேம், சத்தம் மட்டும் வரக்கூடாது. அதுல வந்து NPI நம்பர் மாதிரி கொடுத்திருக்கே, அப்போ என்ன மேம் பண்ணணும்? இதுலயாமா 81ல தானேமா? இல்ல மேம், ஹிப்பா ஃபார்ம்ல 18th பாக்ஸ்ல இருக்கு. 18 பாக்ஸ்ல அடிஷனல் கிளைம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. 18 இது, இங்க 19. 19 அதுல வந்து அதுல என்ன இருந்தாலும் அது அப்படியே கொடுங்க. ஓகே மேம். எவ்வளவு இருந்தாலும் எது இருந்தாலும் அதுல அப்படியே கொடுங்க. சரி ஓகேவா? அதுல என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுங்க. சப்போஸ் சில நேரம் பாத்தீங்கன்னா இருங்க, சில நேரம் வந்து 19 பாக்ஸ்ல இந்த 17க்கு உள்ள NPI வந்து மாறி வரும், அத குடுத்துடாதீங்க சரியா? அப்படிதான் மேம், அடிக்கடி அது மாதிரி வருது. இல்ல அது அதே மாதிரி 17 உள்ள பேர் வந்து 19ல மாறி வரும், அது நீங்க பார்த்தாலே தெரியும், அப்ப போய் அதை நீங்க 19ல கொடுக்க கூடாது. அலைன்மெண்ட் மாறி இருக்கும், அலைன்மெண்ட் மாறி இருக்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துதான் கொடுக்கணும். ஓகே. இப்ப பாருங்க, இந்த 12 கண்டென்ட் இல்ல, நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் நம்ம ஒண்ணு கேக்குறாங்க, ஆனா அதுக்குள்ள ஆன்சர் வந்து வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கு, அப்படிங்கறப்ப நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இந்த 60 எல்லாம் கேக்குறாங்க, நம்ம அதுக்கான ஆன்சர் தான் கொடுக்கணும். பாருங்க, இப்ப 19 ஆட் கிளைம் கேட்டீங்க இல்லையா, அத பாருங்க, இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்திருக்காங்க, கரெக்டானு பார்த்துட்டு மட்டும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணா போதும். சோ இதை காமிக்கிறதுக்காக சொன்னேன். நீங்க அதாவதுமா கொஸ்டின் நம்பர் வந்து இப்ப 12 கேட்பாங்க, ஆனா அவங்க 13க்கு உள்ளதை கொடுத்திருப்பாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை டெலீட் பண்ணிட்டு 12க்கு உள்ள ஆன்சரை தான் நீங்க டைப் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டெலீட் பண்ணிட்டு blank அக்செப்ட் பண்ணணும். புரியுதாமா?
வேற யாருக்கும் டவுட்? மேம் ஃபெசிலிட்டி நேம்ல வந்து from to கொடுக்காம வெறும் 2 அட்ரஸ் கொடுத்திருக்காங்க மேம். அப்படி கொடுத்தா எப்படி? அப்படினாலும் வெறும் 2 அட்ரஸ் கொடுத்தாலும் அத வந்து நீங்க from to ஆ தான் எடுத்துக்கணும். ஓகே ஓகே மேம். அந்த சில நேரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, நமக்கு அது கரெக்டா தெரியும். மேல ஒரு அட்ரஸ், நேம், அட்ரஸ், சிட்டி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, கீழே ஒரு நேம், அட்ரஸ், சிட்டியை கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுக்கறப்ப அதை நம்ம from to ஆ தான் எடுத்துக்கணும். ஓகே. அதுல ஃபெசிலிட்டி ஐடில சில நேரத்துல mam.cert அந்த மாதிரி நேமா கொடுக்கறாங்க நம்பரோட. அத கொடுக்கலாம். அத கொடுக்கலாமா? அது எப்படி எழுதுறது மேம்? அது அப்படியே அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. ஓகே. இப்போ இந்த ஃபார்ம்ல கீழ பாருங்களா மேம், நீங்க அந்த நேம் குவாலிஃபையர்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்ன மேம் எழுதணும்? இங்கயா? ஆமா. ரெண்டு நேம் குவாலிஃபையர் பாத்தீங்கன்னா இந்த 76லயோ 77லயோ இருக்காது. எஸ். 78ல தோருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். சோ 76 77 கேக்குறப்ப அத நம்ம blank accept தான் பண்ணணும். ஓகே. 76 77க்கு NP குவாலிஃபையர் மட்டும் தான் இங்கேயும் இருக்கும். நேம் குவாலிஃபையர் இருக்காது. ஓகேவா? ஓகே மேம். மேம் இந்த 81 क्वेश्चनல வந்து 81 क्वेश्चनல வந்து சேம் क्वेश्चन இருந்தா டாக்ஸிமோனி ஈக்குவல் அத இருந்தா ஓகே மேம். அது இல்லாம வந்து அக்யூரன்ஸ் அப்படினு சொல்லி கோட் அத வந்து blank accept தான் கொடுக்கணும். இது என்ன டாக்ஸிமோனி கோட், அதுதானே ஆன்சர். அக்யூரன்ஸ் கோடுக்கு ஆன்சர் இருக்காது, அதனால அத blank accept அப்படியே நீங்க ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துறலாம். அத ஓகே மேம். ஓகே மேம். 76ல வந்து பிசிக்கல் குவால்னு சொல்லி கேக்குறாங்கல்ல மேம், அதுக்கு என்ன மேம் நம்ம கொடுக்கிறது? நேம் குவால் வராது 76ல. ஓகே மேம். NP குவால் கேட்பாங்க, அது இங்க இருக்கும் இந்த இடத்துல. ஐடி இங்க இருக்கும், இது NPI நம்பர். அதுக்கு அப்புறம் பிசிக்கல் குவால்னு சொல்லி கேக்குறாங்க, அதுக்கு பிசிக்கல் குவால்னு கேட்பாங்களா? அப்ப NPI குவால் கேட்க மாட்டாங்களா? பிசிக்கல் குவால் தான் கேட்பாங்களா? ஐடி குவால் கேட்பாங்க. NP குவால் கேக்குறாங்க மேம், அதுக்கு வந்து blank and accept கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உள்ள ஐடியும் அதுவும் blank and accept. இல்ல ஐடி தான் இங்க இருக்குமே, ஐடி இங்க இருக்கும், இது இல்ல அப்ப நீங்க blank கொடுப்பீங்க. அதான் இல்ல ஒரு குவால் இருக்கும், அந்த குவால் வந்து எப்படி கேட்பாங்க? பிசிக்கல் குவால், பிசிக்கல் ஐடி குவால் கேட்பாங்களா இல்ல NPI குவால்னு கேட்பாங்களா தெரியல, ஏதோ ஒன்னு கேக்குறது தான் இங்க இருக்கிறதுக்கான பிசிக்கல் குவாலிஃபிகேஷன். அப்ப ஓகேமா, அதுதான் இங்கதான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த 76க்கு இந்த இடத்துல இருக்கும், 77க்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். சோ அக்கவுண்ட் நம்பருக்கு யார கேட்டிங்களா? ஐபன் எல்லாம் போடலாம்னு தோருக்கு பாருங்க, ஐபன் போடணும் தான். சோ இங்க பாத்தீங்க from address to address இருக்கு. அப்ப இத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மத்த எல்லாத்துக்கும் blank accept கொடுத்துட்டு from to க்கு போய் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். அதுல ஆன்சர் இருக்குன்னா அத பார்த்துட்டு கரெக்டான்னு பார்த்து செக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. மேம் அந்த HIPAA ஃபார்ம்ல 24ல லாஸ்ட்ல ப்ரொவைடர் ஐடி கேக்கும்ல மேம், இது இங்கயா? இல்ல மேம், அங்கதான் மேம். அங்க வந்து MA பெய்டுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்திருக்கேன், அப்ப என்ன மேம் பண்ணுவாங்க? அத போட கூடாதுப்பா. சரி. MA பெய்டு குவால்ல கொடுக்க கூடாது. அந்த ப்ரொவைடர் ஐடில அந்த அமௌண்ட் இருக்கும், அத கொடுக்க கூடாது. அது MA பெய்டு அமௌண்ட் தான், அத அதுல கொடுக்க கூடாது. ஓகே மேம். ஓகேமா. சோ வேற யாருக்கும் டவுட் ஏதாச்சும் இருக்கா? மேம் நான் வந்து நியூ ஜாயினர் மேம், இன்னும் ஐடி கூட வாங்கல மேம். எனக்கு IFA ஃபார்ம் UB ஃபார்ம் இன்னும் ஃபுல்லா தெரியல மேம். அதாவது ஒண்ணும் இல்ல, நீங்க கூகுள்ல போயிட்டு HIPAA ஃபார்ம் UB ஃபார்ம்னு போடுங்க. உங்களுக்கு ஃபார்ம் மாடல்ஸ் எல்லாம் நிறைய வரும். இல்லன்னா உங்க டீம் லீடர் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க நிறைய ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அத கொடுப்பாங்க, அத வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மேம் இந்த ஒரு குரூப்ல மட்டும் தானே மேம் எல்லா கொஸ்டினும் கேட்க முடியும், இல்ல தனியா கேட்கணுமா மேம் அவங்க கிட்ட? ஏன்னா டீம் லீடர் அந்த மாதிரி யாரும் எதுவுமே சொல்லல மேம். சரண் சார் மட்டும்தான் 2 மீட்டிங் எடுத்தாங்க. அப்புறம் நீங்க இப்போ அப்ப சரண் சார் தான் உங்க டீம் லீடரா இருப்பாங்க. ஓகே ஓகே மேம். சார் கிட்ட இல்லன்னா ஒண்ணும் இல்லம்மா, கூகுள்ல போயிட்டு நீங்க HIPAA ஃபார்ம் UB ஃபார்ம் டைப் பண்ணாங்களே உங்களுக்கு ஃபார்ம் மாடல்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகே மேம். அத நீங்க பார்த்தாலே தெரியும். சோ இதுதான் HIPAA ஃபார்ம். இது பாருங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம் இருக்குயா, இதுதான் HIPAA ஃபார்ம். இதுல 1ல இருந்து 33 வரைக்கும் क्वेश्चंस இருக்கும். சோ இது வந்து அந்த கூகுள்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் ஆன்சர் ஃபில் ஆகியும் இருக்கும், ஆன்சர் இல்லாமலும் ஃபார்ம் இருக்கும். ஓகே மேம். இது பாருங்க, 19A ல பிளான் 19D பிளான் நேம் கேக்குறாங்க, அது கரெக்ட்டா இருக்கு.
ஓகே மேம் இப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த 1 டேல வந்து நம்ம பாத்துக்க முடியுமா? ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? பார்க்க முடியாது. நமக்கு 3 days ஒன்ஸ் ரிப்போர்ட் வரும், நம்ம கவுண்ட் ரிப்போர்ட். 10 days ஒன்ஸ் டிஃபெக்ட் டைரக்டரி வரும். அதுலதான் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியும். அதுல பார்த்து நம்ம தப்ப வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுல தப்பு பண்றது வந்து நம்மளோட அலட்சியத்தாலதான் தப்பு பண்ணுவோம். நம்ம தெரியாம தப்பு பண்றதுக்கான வேலை இல்ல. அப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தா ப்ரொவைடர் நேம் ஆர்கனைசேஷன் நேம்ல பண்ணுவோம். அதையும் தான் நம்ம போய் கூகுள்ல போயிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் தான், பட் இருந்தாலும் கூகுள்ல போயிட்டு செக் பண்ணோம்னா அது நமக்கு தெரியும் கரெக்டா அது ப்ரொவைடர் நேம் ஆர்கனைசேஷன் நேம்ன்றது. ஓகே மேம். ஏன்னா நான் இது புதுசுங்கிறதால இது எல்லாமே எனக்கு புதுசா தெரியுது. பட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் நீங்க சொன்னதுல, அதனால கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப நீங்க அத ஒரு போட்டோ எடுத்து உங்க டீம்ல இருக்கிற யார்கிட்டயாச்சும் கேட்டா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ கத்துக்கிட்டு தான் தீரணும். ஒரு 1 வீக்ல எல்லாத்தையுமே கத்துக்கலாம். ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஓகே, தேங்க் யூ மேம். மேம் அப்புறம் அந்த ஷார்ட் கீஸ் எல்லாம் சொன்னீங்களா மேம், அத மட்டும் சொல்லவா? ஓகே. என்டருக்கு அக்செப்ட்க்கு வந்து என்டர் கீ இங்க இருக்கு இல்லையா 2 லெட்டர்ஸ், அதுக்கு அக்செப்ட்க்கு வந்து என்டர் கீ. ஓகே மேம். ரிஜெக்ட்க்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் என்டர். இது சொல்றது ஒரு ஃபார்மை நீங்க அக்செப்ட் பண்ணணும்னா என்டர் கீ, சாரி ஒரு கொஸ்டினை அக்செப்ட் பண்ணணும்னா என்டர் கீ, ஒரு கொஸ்டினை ரிஜெக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கீ. ஒரு ஃபார்ம் ஃபுல்லா நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் என்டர். ஒரு ஃபார்ம் ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். சோ ஒரு ஃபார்ம் அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னா ஆல்ட் பிளஸ் என்டர். ஒரு ஃபார்ம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணணும்னா, இப்ப இந்த ஃபார்ம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் நமக்கு சம்பந்தம் என்னன்னே தெரியல, கொஸ்டின் நம்ம கொஸ்டின். இப்ப நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் தட்டினீங்கன்னா கம்ப்ளீட்டட் கேக்கும், கம்ப்ளீட்டுக்கு ஒரு என்டர் கொடுக்கணும். ஓகே மேம். சோ இது 4 தான் நமக்கு ஷார்ட்கட் கீ. ஓகே மேம். ஓகே மேம். ஃபார்ம் ஃபுல்லா அக்செப்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் மட்டும் கொடுக்கணும். ஆல்ட் என்டர். கண்ட்ரோல் என்டர்னா ஒரு ஃபார்ம் ஒரு கொஸ்டினை ரிஜெக்ட் பண்றது. ஆல்ட் என்டர் தான் ஒரு ஃபார்ம் அப்படியே அக்செப்ட் பண்றது. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்கம்மா, நான் திரும்ப வேணாலும் சொல்றேம்மா. சொல்லுங்க மேம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். 12 sin HPP. இதுக்கு ஆன்சர் கிடையாது. இத வந்து நம்ம வந்து அப்படியே இந்த ஆன்சர் பாக்ஸ் அப்படியே சும்மா தான் விட்டு அக்செப்ட் பண்ண போறோம். அப்ப அக்செப்ட்ன்றது நம்ம கீ இங்க போய் பண்ணணும், இந்த ப்ளூ கலரை பண்ணணும். சோ இந்த கொஸ்டினை மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், என்டர் தட்டிக்கலாம். ஓகே மேம். சோ இந்த அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு, சிக்னேச்சர் ஆன் ஃபைல்னு. அதை நம்ம டைப் பண்ணி இதை நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். அப்பயும் நீங்க என்டர் தட்டிக்கலாம். சோ இத கம்ப்ளீட்டட் கேக்குது இல்லையா, இதுக்கும் என்டர். சோ கம்ப்ளீட்டடுக்கும் என்டர் தான். பட் நம்ம இப்போ இந்த ஃபார்ம் இதுல ஆன்சர் இல்ல நமக்கு தெரியுது, இதுக்கு நம்ம இந்த ஃபார்ம் அப்படியே டோட்டலா முடிச்சுக்கலாம் அப்படின்றப்ப ஆல்ட் என்டர். அதாவது அதுவும் நம்ம அக்செப்ட் பண்றதான் அர்த்தம். ஓகே மேம். ஆல்ட் என்டர் வந்து ஒரு ஃபார்ம் அப்படியே அக்செப்ட் பண்றதான் அர்த்தம். ஓகே மேம். அப்ப இப்ப ஒரு கொஸ்டின் இந்த இப்ப நாங்க சொன்ன இல்லையா 31ல வந்து சிக்னேச்சர் இருந்தா அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். சிக்னேச்சர் மாதிரி இருந்தா அதை நம்மளால என்னன்றது தெரிஞ்சுக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணணும்னு. அப்ப அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தானே நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணா கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். இப்ப வேற ஃபார்ம் வருது, அந்த ஃபார்ம் அப்படியே நம்ம ரிஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். ஓகே மேம். அதுதாம்மா மேம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே மேம். ஓகேமா, அது உங்க டீம் லீடர்ட்ட சொல்லுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்பவே மோஸ்ட்லி வந்து டவுட்ஸ் கிளியர் ஆயிருச்சு. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக. நீங்க உங்களுக்கு டவுட் வரப்ப ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் இப்ப சொன்னல எப்படின்னு சொன்னேன். ஷிஃப்ட் விண்டோ கீ எஸ் அழுத்தினீங்கன்னா இந்த வரும். அப்ப வந்து நீங்க அத கர்சரை வச்சு அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா செலக்ட் ஆகும். அது அப்படியே எக்ஸல்ல காப்பி பண்ணிரணும். அத போய் அப்படியே நீங்க எக்ஸல்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுல காப்பி ஆயிடும். அத போய் எஸ் ஆ மேம் இல்ல எஃப் ஆ மேம்? என்னமா எஸ் எஸ் எஸ். ஓகே மேம். ஷிஃப்ட் விண்டோஸ் கீ எஸ் எஸ். ஓகே மேம். அத நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. அப்புறம் இந்த மாதிரி ட்ரைனிங் போடுறப்ப நீங்க அத காமிச்சு கூட இந்த இதுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்க கேட்டுக்கலாம்.
ஓகே மேம், தேங்க் யூ. மேம் அந்த பேஜ் காமிங்க மேம். ஏதோ என்டர் அது இதுன்னு பேஜ் அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் மேம். எதுப்பா முன்னாடி போட்ட பேஜ் அது போயிடுச்சே. எதுக்காக அத ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் நீங்க? ஏதோ ஷார்ட் கீஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்காக. இல்ல நான் ஷார்ட் கீ நான் தான் சொன்னேன். அதை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுன்றதுக்காக நான் சொன்னேன்ப்பா. இல்ல அது மெசேஜ்ல சரண் இல்ல சரண் மேம் சார் அனுப்பி இருக்காருங்க மேம். அது மெசேஜ்ல அனுப்பி இருக்காங்களா? எஸ் மேம், அது வியூ ஆச்சு மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கோம் மேம். ஓகே, அது மெசேஜ்ல இருக்கும் பாருங்க. அதை அப்படியே பார்த்து இப்ப அனுப்பி இருக்காரு. அதோ அனுப்பி இருக்காங்க. மேம் இன்னொரு ஒரே ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுங்க மேம். அந்த 2-way ப்ரொவைடர் ஐடின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது இல்ல மேம், 2 அட்ரஸ் மேல வரும் இல்ல மேம்? எதுலமா எந்த பாக்ஸ்ல மேம்? அது பேக்ல வாங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொவைடர் ஐடி இருக்கும் மேம், செகண்ட் ஒன்னு இருக்கும் மேம். அதுல ஐடின்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்கயா 24லயா? மேல மேம், மேல ஃபர்ஸ்ட். இந்த ஃபார்ம் கிடையாது மேம், இன்னொரு ஃபார்ம் யூபி ஃபார்ம்ல. எஸ் மேம். ரெண்டு இல்ல அது 3A 3B ன்னு தானமா வரும் மேம். இல்ல மேம், 2-way ப்ரொவைடர் ஐடி, மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மேம். 1-2ல எஸ் மேம், 1-2ல. எஸ் மேம். அதுல என்பிஐன்னு கொடுத்து என்பிஐ ஐடி இருந்தா என்பிஐ ஐடி கொடுங்க, இல்லனா அத blank அக்செப்ட் கொடுங்க. இல்லனா உங்களுக்கு என்பிஐ ஐடின்றது 3-1 இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுல போன் நம்பர் மோஸ்ட்லி போன் நம்பர் தான் இருக்கும், ஆனா என்பிஐ ஐடி கொடுப்பாங்க, கேட்பாங்க. அத பார்த்து கொடுங்க, எது என்பிஐ இல்ல போன் நம்பரான்னு பார்த்துட்டு கொடுங்க. ஓகேங்க மேம். மேம் ஆக்சுவலி இப்போ அந்த 24th क्वेश्चन இருக்காங்க மேம். சாரி 21 இந்த ஃபார்ம்ல. சார் 24ல இ டயக்னோசிஸ் பாயிண்டர் இருக்குங்களா மேம்? ஆமா. அதுல ஏபிசிடின்னு இருக்குல்ல மேம், சிலது டிஃபால்ட்டா A, B, C, D ன்னு இருக்கு. அத நம்ம erase பண்ணிட்டு ABCD அப்படி. ஆமா, சில நேரம் ஃபார்ம்லயே வந்து கமா இருக்கும், அப்பதான் நீங்க கொடுக்கணும். கமா இருந்துச்சுன்னா கமா கொடுக்கணும். சில நேரம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்திருப்பாங்க, அப்ப ஸ்பேஸ் கொடுக்கணும். 1 2 3 கொடுத்திருப்பாங்க, இல்லனா 1 2 ஃபார்ம்ல எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க ஆன்சர்ல கொடுக்கணும். அது டிஃபால்ட்டா இருந்தாலும் நீங்க கரெக்ஷன் பார்த்து தான் அக்செப்ட் பண்ணணும். மேம் இன்னொரு டவுட் மேம். மேம் சொல்லுங்கம்மா. இது 33 क्वेश्चन இருக்குல்ல மேம் ஹிப்பா ஃபார்ம்ல. அதுல இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन வந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. பில்லிங் ஆர்கனைசேஷன் நேம் வந்து 2 நேம் இருக்கு மேம். அதுதான் வந்து யுனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ் அந்த மாதிரி இருக்குதா? புரியல மேம். இல்ல எப்படி ஒரே நேம் 2 டைம் வந்துச்சா இல்ல 2 நேம் இருக்குதா? இல்ல மேம் 2 டிஃபரண்ட் நேம் மேம். அது ரெண்டுத்தையும் அது நேம் தான்ன்றது உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிச்சுனா அது ரெண்டுத்தையுமே நீங்க கொடுக்கலாம். நேம்ல தான் கொடுக்கணும். அது இல்ல நேமா அட்ரஸ்ன்றத பாத்துக்கங்க, ஏன்னா அட்ரஸ் கூட சில சமயம் நேம் மாதிரி இருந்துட போகுது. ஓகே மேம். சேம் நேம் ஒரே டைம் அமெண்ட்மென்ட் பண்றது அத கொடுங்கமா. அதுக்கு தான் சொன்ன ஒரு ஸ்பேஸ் விட்டு சேம் நேம் ஒரு இருந்துச்சுனா அதாவது யுனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ் மட்டும் தான் 2 டைம் மேலேயும் கீழேயும் வரும். அது அப்படியே நீங்க நேம்ல கொடுத்துடலாம். ஓகே பாருங்க, முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிங்களே ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம கொடுக்கலாமான்னு. இப்ப எனக்கு ஆன்சர் டிஃபால்ட்டா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்குது. இது நான் கரெக்ஷன் பாக்குறேன், கரெக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. சோ அதனால அது அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிடலாம், அதை கேபிட்டல் லெட்டர்ல மாத்தணும்ன்றது இல்ல. மேம் அந்த 33 பாக்ஸ் வந்து 2 டிஃபரண்ட் நேம்ங்கிறது ஒன்னு ENT அமெரிக்கன் ஆம்புலன்ஸ், இன்னொன்னு DBA அமெரிக்கன் ஆம்புலன்ஸ்னு வருது. அது ரெண்டுமே நேம் தான், ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெண்டுத்தையுமே கொடுத்துடுங்க. ஓகே ஓகே மேம். சார் போதுமா சார்? மேம் ஒரே ஒரு டவுட் மட்டும், அந்த 12 13 கண்டென்ட் பாக்ஸ்ல சிக்னேச்சர் ஆன் ஃபைலும் இருக்கு, அதுக்கு மேல நேமும் இருக்குது. அப்போ நம்ம நேம்
ரெண்டுமே நேம்ல கொடுக்கும். நேமும் கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா அதுல மேல நேமும் இருக்கு, கீழே சிக்னேச்சர் ஆன் ஃபைல் அந்த கண்டென்ட் தான் ரெண்டையும் கேட்பாங்க, கொடுக்கணுமா? நேம்னு கேட்க மாட்டாங்க. 12ல கண்டென்ட் தான் கேட்பாங்க. அப்ப கண்டென்ட் இங்க மேல நேம் வந்து சிக்னேச்சர் ஆன் ஃபைல் வந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே கொடுங்க. நேமையும் கொடுக்கணும், சிக்னேச்சர் ஆன் ஃபைலையும் கொடுக்கணுமா? ஆமா. அதே போல இதுல ஒண்ணு சொல்ல மாதிரி 12ல வந்து சில நேரம் இங்க சிக்னேச்சர் இருக்கும், சிக்னேச்சர் மட்டும் இருக்கும். அப்ப 12 கண்டென்ட்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை நீங்க ரிஜெக்ட் தான் பண்ணணும். ஏன்னா அந்த சைனை நம்ம என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப அதை ரிஜெக்ட் பண்ணணும். இல்ல மேம் அதுல ஒய் கொடுக்கலாம் sin அப்படின்னாங்க. plus height plus p plus அப்படி குடுக்குறாங்க. sin அதுக்கு height ஆன்சர் இருக்காதுமா, அதுக்கு ஆன்சர் இருக்காது. இதுல ஆனா நேம் கேட்டு அதுல சிக்னேச்சர் ஃபைலும் நேமும் இருந்துச்சுன்னா அந்த நேம்னு கேட்டாங்கன்னா ரெண்டையுமே நேம்ன்றதே கொடுக்கணும். கேட்க அப்படிதானே? மாட்டாங்க. இருங்க, நீங்க நேமே கேட்க மாட்டாங்க. 12ல கண்டென்ட் தான் கேட்பாங்க. அப்படி கேக்குறாங்க மேம் நேம் சொல்லிட்டு. இந்த இடத்துலயா இந்த 12க்கு நேம் கேக்குறாங்களா? அதுல சில டைம் அந்த இன்னொரு ஃபார்ம்ல மேம் யூபி ஃபார்ம்ல சொல்றீங்களா? யூபி ஃபார்ம்ல, ஹிஃபா ஃபார்ம் இல்ல யூபி ஃபார்ம். அதுல 12ல நேம் கேட்பாங்களா? 8ல நேம் கேட்பாங்க. அந்த அது 13 பாக்ஸா அது 30ஆவதா அதுல கேக்குறாங்க. கீழே கொஞ்சம் வாங்க. இது வந்து யூபி ஃபார்மா? 30 பாக்ஸ்ல வந்து அமௌண்ட் தான் வரும். சரி, இது ஹிப்பா ஃபார்ம். உங்களுக்கு யூபி ஃபார்ம் வேணுமா? இருங்க வரேன். யூபி இதுல ஃபார்ம் கீழே இருக்கிறாங்க. சொல்லுங்க. 31 இருக்குல்ல மேம்? 31 அதுல கேக்குறாங்க. அதுல கேட்பாங்க. நீங்க 13 தானே சொன்னீங்க. இதுல நேம் கேட்பாங்க. அப்படி நேம் கேட்டா நேம் இருந்தா நேம் கொடுக்கணும். இல்ல சைன் இருந்துச்சுன்னா அத நம்ம என்ன நேம்ன்றது தெரியாது, அப்ப ரிஜெக்ட் கொடுக்கணும். சிக்னேச்சர் ஆன் ஃபைல் நான் கேக்குறேன். நேம் கேக்குறாங்க, நேமும் கொடுத்திருக்காங்க. இப்போ ஜான் வில்லியம்னு நேமும் கொடுத்திருக்காங்க, அதுக்கு கீழே சிக்னேச்சர் ஃபைலும் கொடுத்திருக்காங்க. நம்ம ரெண்டையும் சேர்த்து நேம்ல அடிக்கணுமா? நேம் மட்டும்தான், நேம் மட்டும் தான் எழுதணும். நேம் தானே கொடுத்திருக்காங்க, நேம் கேட்டிருக்காங்க, நேம் மட்டும் தான் எழுதணும். தேங்க்யூ மேம். சைன்னு கேட்டாங்கன்னா அதுல மேல இப்ப சைன் இருக்குல்ல, அதுல நம்ம ஒய் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஆமா, நேம் இருந்தாலே நம்ம ஒய் கொடுத்துடலாம். சிக்னேச்சர் ஆன் ஃபைல் இருக்கிறப்ப ஒய் தான் கொடுக்கணும். இது ஒருத்தங்க கேட்டீங்க இல்லையா, அட்டெண்ட் பிசிக்ஸ் குவாலிஃபையர், அதுதாமா இங்க கேட்பாங்க. அது இதுல உள்ள ஆன்சர் தான். என்பி குவாலிஃபையர் கேட்க மாட்டாங்க. சாரி, அட்டெண்ட் பிசிக்ஸ் குவாலிஃபையர் இந்த பாக்ஸ் தான். அட்டெண்ட் பிசிக்ஸ் ஐடின்றப்ப அது இங்க இருக்கும். அதுல இருக்கும்ல ஆன்சர் வந்து குவால்ன்றது நமக்கு தெரியல, 2 டிஜிட் 2 நம்பர்ஸ் இருக்கும்ல, அப்படி இருந்தா அதை கொடுக்கணும். அட்டெண்ட் பிசிக்ஸ் குவாலிஃபைருக்கு அந்த 2 டிஜிட் இருந்தா அதை கொடுக்கணுமா மேம்? ஆமா, அது பக்கத்துல ஐடிக்கு ஒரு 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் அது இருக்கும், அதை கொடுக்கணும். ஓகே ஓகே மேம், ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேமா மேம், இருக்கீங்களா சார்? ஒரு நிமிஷம் நான் மேம் கிட்ட கேட்டு வந்துடுறேன், முடிச்சு. மேம் ஒரே ஒரு டவுட்டு. இப்போ ஒரு பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடலாமா? மேம் ஏதோ டவுட் கேட்டாங்க, அது நான் மியூட்ல போட்டுட்டே சொல்லிட்டு இருந்தேன் மேம். ஆமாமா, அந்த ஒரு கொஸ்டினை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தானே இருக்கு, சோ அத நீங்க அப்படியே ரிஜெக்ட் கொடுத்துடலாம்.
ஓகே ஓகே ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாமே கிளியர் பண்ணியாச்சா? மேம் ஒரு டவுட், எப்பயாச்சும் போன்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மும் அந்த கொஸ்டின்ஸும் பாதியா நிக்குது, அது ஒண்ணுமே நீங்க பண்ண போன்ல முடியல. பண்ணவே பண்ணாதீங்க. போன்ல பண்ணவே கூடாது, உங்களுக்கு கவுண்டே சுத்தமா வராது போன்ல பண்ணீங்கன்னா. ஓ, மோஸ்ட்லி நான் டெஸ்க்டாப்ல தான் பண்றேன், லேப்டாப்ல தான் போன்ல பண்றேன். பண்ணாதீங்க, அது வேஸ்ட். நீங்க உங்களோட டைம் தான் வேஸ்ட் போன்ல நீங்க பண்றது. ஓகே மேம், ஓகே மேம். மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. அந்த HCPCS மட்டும் இன்னொரு டைம் சொல்லிருங்க மேம். கடைசியா ஜாயின் பண்ணீங்களா? நிறைய தடவை சொல்லிட்டாங்க. 2 hours ஆக போகுது, மீட்டிங் முடிக்கணும். ஒரு டைம் மட்டும் அதை ரீகேப் சொல்லிருங்க, இதோட முடிச்சுக்கலாம்ல. என்ன டவுட்ஸ் கேட்டீங்கல்ல? எஸ் மேம், தேங்க் யூ ஃபார் கிளியரிங் டவுட் மேம். அந்த HCPCS மட்டும் ஒரு தடவை சொல்லிருங்க, ஃபைல் வந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இது வந்து ஹிப்பா ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. ஹிப்பா ஃபார்ம்ல HCPSC இது டி மாடிஃபையர் 1 2 3 4 4 பாக்ஸ் இருக்கும். சோ HCPSC நம்ம கேக்குறப்ப இந்த 5 லெட்டர்ஸ் நம்பர் சேர்ந்து எது இருக்கோ அதை கொடுத்துட்டு தனித்தனியா மாடிஃபையருக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சோ இது அப்படியே யூபி ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த HCPSC பாக்ஸ்ல ஒன்னாவே தான் கொடுத்திருப்பாங்க. HCPSC அப்புறம் 2 லெட்டர்ஸோ இதோ நம்பர்ஸோ சேர்த்து கொடுத்திருப்பாங்க. முன்னாடி நம்ம தனித்தனியா கொடுப்போம். இப்ப HCPSC கொஸ்டின்லயே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துடணும். அப்படி கொடுக்கறப்ப அதுல ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும், ஐஃபன் இருந்தாலும் ஐஃபன் கொடுத்து கொடுக்கணும், ஸ்பேஸ் இல்லைன்னா அப்படியே கொடுக்கணும். அதுல எப்படி எந்த மெத்தட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட்ல HCPCS கொஸ்டினுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும். மாடிஃபையர்ல கொடுக்க தேவையில்லைங்க மேம். அப்படிதான் கொடுக்க தேவையில்லை, மாடிஃபை பிளாங்க் அக்செப்ட் தான் பண்ணணும். அதுல என்ட்ரி ஆயிருந்தாங்க மேம். அது ஆக்சுவலி மேம் அதை டெலீட் பண்ணிட்டு தான் மேம் கொடுக்க சொன்னாங்க. மேம் வந்து கம்பெனில ஒரு டைம் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அது 2 பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்க. அதை டெலீட் பண்ணிட்டு பண்ணும், இல்ல இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படியே பண்ணுன்ட்டு. அது இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க எல்லா டீமுக்குமே அப்டேட் பண்ணிடுறேன். மேம் ஒரு டவுட், இதுல வந்து MA பெய்டுன்னு கால்ல கொடுத்துட்டு அந்த ஐடி வந்து 13.33 அப்படி நம்பர்ல கொடுத்தாங்கன்னா ஐடில கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? மேம் அதுவும் வந்து இங்க இவங்க இப்போ ஒரு மீட்டிங் மேடம் ஒருத்தவங்க எடுத்தாங்கல்ல மேம், அவங்க வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அங்க கொடுக்க வேணாம்னு தான் மேம் சொன்னாங்க. அந்த MA பெய்டுன்னு கால்ல வந்தாலே அந்த ஐடில நம்பர் கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. MA பெய்டு கால்ல கொடுக்க கூடாது, அதை டெலீட் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். ஐடிலயும் அதை கொடுக்க கூடாது. ஓகே மேம், ஓகே மேம். டவுட்ஃபுல்லா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சு நம்ம கம்பெனில கேட்டு திருப்பி நாங்க அப்டேட் பண்றோம். எல்லாருக்குமே கிளியரா இருக்கிறத மட்டும் இதுல ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல அதுதான் மேம், இந்த ஒரு இது மட்டும் தான் மேம் மாடிஃபையர் வந்து டவுட் மேம். HCPCS வந்து இந்த MA பெய்டு MA பெய்டு இன்னொன்னு வந்து மேம் 32ல B-ல வந்து குவாலும் ஐடியும் வரும். அத வந்து 32லயும் 33லயும் அத வந்து சேர்க்காம தான் கொடுத்துட்டு இருந்தோம். குவால்லையும் ஐடிலையும் தனித்தனியா. இப்ப வந்து அப்படியே அது ஐடில குவாலோட சேர்த்து கொடுக்க சொல்றாங்க. அது டவுட் மேம். அந்த 3 டவுட் தான் மேம். அது நீங்க டிஃபெக்ட் டைரக்டரி 16th வரைக்கும் வந்திருக்கலாம், அதுல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபீல்டால அதை எடுத்திருப்பாங்கல்ல, அதுல எதுவும் பாத்தீங்களா? அத வந்து சேர்த்து இருக்கிறது கரெக்ட்னு தான் மேம் வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் பாக்கறேன், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் மேம். சரி, அதான் டிஃபெக்ட் ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா டிஃபெக்ட் டைரக்டரியில பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்ட் நேம் மட்டும் போட்டீங்கன்னா தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அது கரெக்ட்னு வந்திருக்கா தப்புன்னு வந்திருக்கா அப்படிங்கிறது. மேம் ஒரு டவுட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 32ல வந்து இப்போ ஃப்ரம் அட்ரஸ் ட்ரூ அட்ரஸ்னு கொடுத்திருக்காங்கன்னு வைங்களா, ஆனா क्वेश्चन வந்து பில்லிங்கோட அட்ரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க கூடாதா? blank accept தான் கொடுக்க கூடாது, blank accept தான் கொடுக்கணும். from 2ல தான் அதுக்கு போய் ஆன்சர் பண்ணனும். ஓகே ஓகே. இப்போ நம்ம from 2னு கொடுக்காம ஆனா from 2 மாதிரி அட்ரஸ் நேம் சிட்டி இருக்குன்னு வைங்களேன், அப்போ क्वेश्चन வந்து பில்லிங் அட்ரஸ் அப்படி கேட்டாலும் நம்ம வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்க கூடாது. from 2ல தான் கொடுக்கணும். உங்களுக்கு தான் 2 அட்ரஸ் அதுல இருக்கிறது தெரியுதுல, அப்ப நீங்க from 2ல தான் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. நேம் வந்து சில டைம் 2 லைன்ல வருது, அப்ப நம்ம 2 லைன்ல இருக்கதையும் கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. மேம் थैंक यू. அந்த 19 ஃபீல்ட் இருக்குல மேம், இஃபா ஃபார்ம்ல 19 ஃபீல்ட் இருக்குல, அதுல கிளைண்ட் இன்ஃபோ கேக்குறாங்க. சம்டைம்ஸ் இது NPI மாதிரி குவால் கொடுக்குறாங்களே, அப்ப என்ன மேம் பண்றது? ZZ கொடுப்பாங்களா, அத கொடுக்கணும் தான். அது இதுல தான் வரும், 19ல தான் வரும். சம்டைம்ஸ் லெட்டர்ஸ் மாதிரி வருது, ஒரு கண்டென்ட் மாதிரி வருது,
அது அது வந்தாலும் எல்லாம் கொடுக்கணும், அப்படியே NPI வந்தாலும் கொடுக்கணும். ஆமா என்ன இருந்தாலும் கொடுக்கணும். சில சமயம் அதாவது இசட் வந்து 291 வரும், அததான் இதுல கொடுக்கணும். இந்த 17ல உள்ள NPI வந்து அலைன்மெண்ட் மாதிரி சில நேரம் இதுல வரும், அதை பாத்துங்க, அதை கொடுக்க கூடாது. ஓகே மேம். எங்க கம்பெனில அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 50 பேர் இந்த மீட்டிங்ல இருக்கீங்க. எனக்கு ஃபைல்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஐடி இருக்குல்ல? இல்ல மேம், இதுல ஐடி இல்லாதவங்க இருக்காங்க. ஐடி இல்ல மேம். யார் டீம்? சரண் சார். ஐடி இல்லாம இருக்கீங்களா? சரி, ஆமா. ஐடிஸ் வந்தோன்னு அசைன் பண்ணி தரேன். மத்தவங்க ஐடி இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒர்க் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால எல்லாரையும் லாகின் பண்ண சொல்றாங்க. என் பண்ணிக்கலாமா? ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்களா இல்ல புதுசா கேக்குறாங்களா? புதுசா கேட்டாங்கன்னா நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க. ரிப்பீட்டடா கேட்டாங்கன்னா எல்லாருமே மத்தவங்களுக்கு சொல்லும் போது கவனிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்ல மேம், மேக்ஸிமம் ரிப்பீட்டடா கேட்கல மேம். ஓகே ஓகே, சரி என் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓகே எல்லாருக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே மேம், மேம் அண்ட் ஆல்சோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you, ma'am. Okay, thank you. Thank you, ma'am. நல்லா டீச் பண்ணீங்க மேம், நீங்க ரொம்ப நல்லா.